Hallelujah. Hallelujah. யாரும் எழுந்திருப்போமா? සියලු දෙනා නැගිට වදකේ සිටමුද? இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்கிற நாமத்தினால் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். පැමිණි සිටින ඔබ සියලු දෙනා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அப்பாவை ஆராதிக்க தயாரா இருக்கீங்க? කී දෙනෙක් මේ සවස් මොහොතේ පියාණන් වහන්සේව නමස්කාර කරන සූදානම්ව සිටිනවද? நாங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்றைய நாள் கூட நீங்கள் மத்தியிலே வல்லமையாக்கி இருக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ මේ සවස් මොහොත අප මැදේ ක්‍රියා කරන්න බලවන්තයි. விசுவாசிக்கிற யாரும் சிறு நிமிடங்கள் විශ්වාස කරන ටික මොහොතක්. இரண்டு கரங்களையும் உயர்த்தி දෑත් දෙකම ඔසවා. அப்பாக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோமா? ඒ පියාණන් වහන්සේට අපේ ස්තුතිය පුදමුද? முழு மனதுடன் அவரை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போமா? මුළු අදවතින් අපි උන් වහන්සේව නමස්කාර කරමුද? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அப்பா மகத்துவமான காரியம் செய்ய அப்பா வல்லவராக இருக்கிறார். බලාපොරොත්තුෙන් ආව වූ සියලු දෙනාගේ ජීවිතේ මගේ පියාණන් වහන්සේ මහිමවත් දේ කරයි. நீங்கள் என்னென்ன காரியங்களை நினைத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்களோ ඔබ කුමන දේවල් සිතාගෙන ඔබ මේ ස්ථානයේ අවිස් සිටිනවද? அதை காட்டிலும் அப்பா வல்லமையாக்கி இருக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ඊටත් වඩා ඊලින් උන් වහන්සේ ක්‍රියා කරන්න බලවත්. ஏனென்றால் அவர் சொல்கிறார், நீ நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக நான் செயல்படுவேன் என்று. උන් වහන්සේ පවසනවා නුඹ සිතනවාටත් වඩා යාත්‍රා කරනත් වඩා වැඩියෙන් මම ක්‍රියා කරන්නව சொன்னவர் அவர் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறார். කියපු උන් වහන්සේ සමදාම සත්‍යව තිබෙනවා. எனவே விசுவாசிக்கிற யாரும் சிறு நிமிடங்கள் அப்பாக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை செலுத்துவோமா? ටික මොහොතක් අපි උන් වහන්සේට ස්තුතිය පුදමුද? ஆண்டவரே, இதுவரை எங்களை பாதுகாத்தனால உமக்கு நன்றி சுவாமி. යන්නේ මෙතක් අපි ආරක්ෂා කළ නිසා ස්තුතියි. இதுவரை எங்களை வழி நடத்தினால் நன்றி இயேசுவே. මින් මතු අපි මග පෙන්වන්නට යන ඔබට இனிமேலும் வழி நடத்த நீரே வல்லவர், நீரே போதுமானவராக இருக்கிறீர் இயேசுவே. මින් මතු අපව ගෙනියන්න ඔබ බලවන්ත ඔබ පුදුමාකාරයි. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே விசுவாசிக்கிறேன், உம்மை மாத்திரமே நான் எப்பொழுதுமே நம்புவேன் ராஜா. ඔබ කොමනක් මා විශ්වාස කරනවා ඔබ කොමනක් මා රැඳෙනවා. நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மேன்மைப்படுத்துகிறேன் ராஜா. ඔබ ඔසවනවා ඔබ මහිමයට පත් කරනවා රජතුමනි. ஓ மகிமை நிறைந்த தேவனீர் இயேசுவே. நீரே அற்புதத்தின் தேவன் ராஜா. ඔබ ආස්කමේ நீரே දෙවියන් அதிசயத்தின் වහන්සේ. தேவன் ඔබ சுவாமி. පුදුම දෙවියන් ஆண்டவரே, වහන්සේ. உம்மை நம்பி வந்த ஜனங்களே ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாத ஒரே ஒரு தேவன் நீர் சுவாமி. ඔබ කෙරේ විශ්වාස කරව මනුෂ්‍යයන්ව කිසිදා ඔබ ලැජ්ජාවට පත් කරන්නේ නැහැ. ஆண்டவரே, இன்று நாள் எங்களை சுற்றி இருக்க மனிதர்களையோ சுவாமி, අප අපෙන් අපට ඉන්නව හැම ஆண்டவரே, எங்களுடைய මනුෂ්‍යයෙක්ම கரங்களையோ எங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை நாங்கள் விசுவாசிக்கலே ராஜா. අපි ගාව තිබෙන්නව තලාන්ත නොවේ අපි විශ්වාස ஆண்டவரே, කරන්නේ. என்னையும் உங்களையும் படைத்த தேவன் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் எப்பொழுதுமே விசுவாசிக்கிறோம் ராஜா. මාවත් ඔබවත් මැව්වා වූ දෙවියන් වහන්සේ ඔබ කෙරේ ஏனென்றால் අපි உம்மாலே විශ්වාස முடியாத කරනවා. காரியம் எதுவும் இல்லை இயேசுவே. ඇයි කිව්වත් ඔබට කරන්න බැරි කිසිම உம்மாலே දෙයක් எல்லாம் නැහැ. கூடும் ராஜா. ඔබට සියල්ල කළ හැකියි. அத்தூரவா செரலெரவே ஷீரவரா தூரவா செரலெரவே. ஓ இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி. ඔබ ඔසවන நீரே ඔබ நல்லவர், මහිමයට පත් நீரே කරනවා. சர்வ வல்லவர். ඔබ සර්ව බලධාරී. ரத்தனலரவா ஷீரலரவா செதேரவே ஷீகத்தனலரவா சதூரவா. நன்றி சுவாமி, ඔබට ස්තුතියි යේසුස්. நன்றி இயேசுவே. ඔබට ස්තුතියි ஓ යේසුස්. நாங்கள் ஆராதிக்கும் தேவன். අපි නමස්කාර කරන දෙවියන් நாங்கள் වහන්සේ. எப்படிப்பட்ட பிரச்சனையில் போனாலும், අපි කුමන ප්‍රශ්නක ගියත් எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் කෙතරම් පොරබදීම් அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். උන් වහන්සේ අපිව ගලවන්න බලවන්තයි. விசுவாசிக்கிற யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். විශ්වාස කරන උනන්දුවෙන් අත්කොල සංගී ගායනා කරමු. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க மறுபடியும் சொல்லுமா, நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் சமீபம் சத்தமாக எங்களை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஓ நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க சொல்லுமா, வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி விசுவாசத்தில் சொல்லுமா, நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவராக இருக்கிறார். விடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கலங்காமல் முன் எங்களை கரம் பற்றி சென்றிட நடத்துகிற தேவன்
சுவாமி. எனவே யாம் கரங்களை உயர்த்தி இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். நம்மை காக்கிறவர், அவர் எங்களுக்காக தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். அனுப்பிடுவார். தயங்காமல் முன் சென்றிட பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க நம்மை வல்லவரே. அழைத்தவர் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவர் நம்மை அழைத்தவரோ எங்களை நீ கைவிடவே மாட்டீர் ராஜா. ஓ கலங்காமல் முன் சென்றிட கலங்காமல் முன் சென்றிட பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை விடுவிக்க வல்லவராக விடுவிக்க இருக்கிற சுவாமி. வல்லவரே. ஓரத்தூரவா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் கடைசி அதிகாரங்களை சொல்லமா இடைவிடாமல் உம்மை நாங்கள் ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம். சுவாமி உம்மை ஆராதிக்கிற நம் வாழ்வில் நேரத்தில் எங்களுடைய என்றும் வாழ்க்கையில் ஜெயமே. எப்பொழுதுமே ஜெயம் இருக்கும் ராஜா. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. சியலுதே சபயன, சியலுதே மகதன, தக்குனத்தில் மாவோசவன, மகே சமிந்துனி. சியலுதே சபயன, சியலுதே தக்குனத்தில் மாவோசவன. மாவோ சவன மகே சாமிதுனி. யெகோவா யெகோவா ஜாயிரே. யெகோவா ஜாயிரே. யெகோவா ஜாயிரே. யெகோவா ஜாயிரே. නිල්දන ගොදුරු බේමා ඉන්නට සලස්වයා රාජලි කුසේමාගෙනයයි මගේ සමිඳුනි නිල්දන ගොදුරු බේමා
රැකගෙන වාචලේ කුසේ මාගෙන යයි මගේ Sumadabi Yehova Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yireh සියලු දේ සපයන සියලු දේ මට දෙන දකුණතින් මාව උසවන මගේ සමිඳුනි විශ්වාසයෙන් තුල සියලු දේ සපයන දේ සමයන සියලු දේ මට දෙන සියලු දේ මට දෙන ඕ දකුණතින් මාව උසවන ගුණතින් මාව උසවන මගේ සමිඳුනි Yehova Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yehovah Yireh කවුරු උනන්දු වෙන්නත් මොළ அதால தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் செலுத்துவோமா යාපත් දෙවියන් වහන්සේ நம்ம கௌரවද நம்ம எங்களுடைய මහිමේද தேவைகளை පුදුමද சந்திக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே අපේ අවශ්‍යතාවයන් සපයන්නේ එතුමා පමණයි எப்படிப்பட்ட பெரிய தேவையாக இருந்தாலும் කුමන ලොකු අවශ්‍යතාවයක් තිබුණත් நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் எல்லாத்துக்கும் மேலானவர் அவரே எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் அவரே பெரியவராக இருக்கிறார் අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ සමට වඩා උසස් සමට වඩා මහිමයි எங்கள் இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை අපේ යේසුස් වහන්සේට කරන්න බැරි කිසිම දෙයක් விசுவாசிக்கிற யாரும் சொல்லுமா எங்கள் தேவன் அவர் நல்லவர் විශ්වාස කරනයි කිව්වොත් අපේ දෙවියන් වහන්සේ யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி කවුරුත් උනන්දු වෙන්නත් පොළසන් அவருக்கே எல்லா மகிமை எல்லா துதியும் செலுத்துவோம் උන් වහන්සේ නම් මහිමේද ගෞරවේද ලබා දෙමු ரத்னலரவாஷதே ஓ நன்றி இயேசுவே ඔබට තුති යේසුස් நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு சபையின் சத்தமாக சொல்லுமா ஒரு ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார் யார் மச்சமாய் கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை நம் இயேசு நல்லவர் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் ஆம் சுவாமி எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாத தேவன் ஒருவர் சுவாமி அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ நீரே சர்வ வல்லவர் இயேசுவே சர்வ வல்லவர் நீரே எங்களுக்கு சமாதானத்தை தருவீர் சுவாமி சமாதானம் ஓ தருகிறார் இன்றே எங்களுக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் சத்தமாக சொல்லுமா கண்ணீரை அவர் எங்களுடைய கண்களை காண்கிறார் காண்கிறவராக இருக்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விசுவாசம் சொல்லுமா விடுதலை விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்
சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சொல்லுமா, கண்ணீரை காண்கிறார். சுதந்தரிப்போம் கண்ணீரை காண்கிறார். கதறலை கேட்கிறார். சபை சத்தமாக கண்ணீரை காண்கிறார். கண்ணீரை காண்கிறார் அவர் மாத்திரமே எங்களுடைய கதறலை கேட்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வேதனைகளை, வேதனை எங்களுடைய வேதனைகள் யாவற்றையும் வேதனை நீ மாத்திரமே அறிகிறவராக இருக்கிற இயேசுவே. விடுதலை ஓ, தருகிறார் இன்று விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் Apa Yesus ya patya adnari kisi vita kavadavat haranoyahi Apa Yesus sabab tawat sa thank you mother etuma kavadavat Apa wadna kerana wade birmansa Haranoyahi Apiras vemo pasasam satan bagamu desa jayganimu Apiras vemo pasasam satan bagamu desa jayganimu Apa Yesus ya patya Anari kisi vida kavadavat haranoyai Apa Yesus ya patya Adnari kisi vida kavadavat haranoyai Vishmika devi duni sanat suma devi Vishmika devi duni sanat suma devi Sami bala devi duni Sami bala devi duni Samaya devi Obat samaya devi Apiras vemo pasasam satan bagamu desa jayganimu Apa Yesus ya patya Adnari kisi vida kavadavat haranoyai Apa Yesus ya patya Adnari kisi vida kavadavat haranoyai Adurani oba daki Dana prima oba asai Adurani oba daki Dana prima oba asai Duk vedana oba daki Duk vedana oba daki Dasa Oba apne dennawa janata swami Oh Adani dasa apata Apiras vemo pasasam satan bagamu desa jayganimu Apiras vemo pasasam satan bagamu desa Sama onu sendi nam tudipom satane midipom desa te sugandalipom Onu sendi nam tudipom satane midipom desa te sugandalipom Yaar muchama karங்களை தட்டி කවුරු තුනන් වෙන්නත් පොළසන්දී அந்த நல்ல தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துவோம் ඒ යාපත් දෙවියන් වහන්සේලා මහිමය පුදමුද எங்கள் தேவன் அவர்களுடைய பக்கத்திலே இருக்கிறவராக இருக்கிறார் අපේ දෙවියන් වහන්සේ අපේ අසල ඉන්නව තැනත්තා அவர் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நேரத்திலே උන් වහන්සේ අපි ළඟ ඉන්න මොහොතේ வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது වසංගතය අපිට பொல்லாப்பு எங்களை ලංවන්නේ நேரிடாது නැහැ. නපුර අපිට எங்களுக்கு ලංවන්නේ නැහැ. விரோதமாக අපිට විරුද්ධව எழுகிற எந்த ஆயுதமும் කුමන ආයුධයක් அது වුණත් இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போகும் ඒක යේසුස්ගේ නාමයෙන් ඒක නිෂ්ඵලවය. அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் එතරම් බලවත් දෙවි කෙනෙක් අපි அப்படிப்பட்ட නමස්කාර பெரிய කරනවා. தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் එතරම් උසස් දෙවි எங்கள் කෙනෙක් අපි இயேசு அவர் නමදින්නේ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் අපේ යේසුස් වහන්සේ ඊයේත් අදත් එටත් නොවනස් වන්නව அவரே තැනත්තා. அற்புதத்தின் தேவன் උන් වහන්සේ ආස්කමේ දෙවියන් වහන්සේ. எதிர பேர் இந்த மாலை நேரத்திலே கரங்களை உயர்த்தி කී දිනෙක මේ සවස් මොහොතේ சொல்ல போறீங்க ராஜா රජුඳුනි ஆண்டவரே நாங்கள் இன்று உங்களுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் சுவாமி මේ දවසේදී ඔබගේ පාද පාමුලට පැමිණෙනවා. உங்களுடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி ඔබගේ අභිමුඛයට ඇවිත් තිබෙනවා. ஆம் சுவாமி
ඕ පියාණනි உலகத்திலே நிறைய போராட்டங்கள் உண்டது, මේ ලෝකයේ ගොඩක් පොරබැදීම් තිබේ. நிறைய பிரச்சனைகள் உள்ளது. ඕ ප්‍රශ්නවල තිබේ. நிறைய நேரத்திலே நாங்கள் மூழ்குவோம் என்று நினைத்த நேரத்திலும் ராஜா, ඕ වේලාවන් අපි ගිලෙන්ට යන මොහොතේ ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஆழத்துக்கு நாங்கள் விழுந்திருந்தாலும் කුමන ගැඹුරකට අපි වැටිලා තිබුණා. நீர் அந்த ஆழத்துக்கு வந்து உம்முடைய கரத்தை நீட்டி அந்த ஆழத்திலிருந்து எங்களை உயர்வான ஸ்தலத்திலே வைத்தவராக இருக்கிறீர் ராஜா. ඒ ගැඹුරට ඇවිත් ඔබගේ දෑත අල්ලා ඔබ அந்த උසුලන கரத்தை நான் නමුද எப்பொழுது மறப்பேன் சுவாமி. ඒ දෑත මා කෙසේද අමතක කරන්නේ? எனக்கு உதவி செய்த தேவன் මට උපකාර කරපු ඒ තැනැත්තා நீர் ஒருபோதுமே என்னை விட்டு விலகவே மாட்டீர் ராஜா. ඔබ කිසිදා මගෙන් වෙන් නොවන්නව තැනැත්තා. ஆண்டவரே, உம்முடைய அன்பு அது ஒருபோதுமே மாறாது சுவாமி. ඔබගේ ප්‍රේමය එක කිසිදා වෙනස් වන්නේ නැහැ. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல சொல்றீங்க, ராஜனே நான் உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறேன் சுவாமி. කී දෙනෙක් මේ සවස් මොහොතේ කියනවාද පියාණනි ඔබගේ අභිමුඛයට මා ඇවිත් තිබෙනවා. உலகம் தர முடியாத பதில் என் இயேசுவின் பிரசன்னத்திலே எனக்கு கிடைக்கும். ලෝකයේ දෙන්නට බැලි පිරිතුල දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඔබට ලබා ගන්න පුළුවන්. அவருடைய பிரசன்னத்திலே யாவையும் උන් වහන්සේගේ අභිමුඛයේ සියල්ල எல்லாவற்றிலும் நாங்கள் முழுமையாக இருப்போம். සියලු දේම උන් වහන්සේට සම්පූර්ණ சொல்லுங்க ராஜா, உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களுக்கு போதும் இயேசுவே. ඔබගේ අභිමුඛය ஓ, පමණක් අපිට எப்பொழுதுமே සෑහේ எங்களை விட்டு கொடுக்காத அன்பு, කිසිදා அது உம்முடைய அன்பு மாத்திரமே சுவாமி. ඒ ප්‍රේමය පමණක් යේසුනේ. ரத்தனலரவா சரலரவேரா தூரவா பிரசனம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே சபையினும் சத்தமாக கிருபையினால் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் சுவாமி. ரத்தனலரவா சரலரவே. அப்பாவை நேசிக்கிறையா, கரங்களை உயர்த்தி, ஓ என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே, நீர் என்னுடைய ராஜன் சுவாமி. ஓ, நான் வாழ்க்கையில் பாடுகள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையில் பாடுகள் ஆண்டவரே, என்னை நெருக்கிற நேரத்திலே சுவாமி, உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு அடைக்கலமாக இருந்தது இயேசுவே. தீர்க்கற்ற நிலைமையில் இருந்தாலும் ஓ, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சுவாமி, என்னுடைய விரோதமாக என்ன வந்தாலும் சுவாமி, உம்மை மாத்திரமே நான் திறன் கொள்வேன். உம்மை மாத்திரமே நான் பற்றிக் கொள்வேன் ராஜா. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன்
நான் உம்மை மாத்திரமே எப்பொழுதுமே பிடித்துக் கொள்வேன் ராஜா. அப்பாவை விசுவாசிகள் யாரும் இன்னும் சத்தமாக மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மன்னிச்சிடேனே, நீர் இருக்கையிலே என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. பிரசன்னம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுமா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தியானிக்கிற நேரத்திலே சுவாமி எங்கேயும் கிடைக்காத ஒரு நிம்மதி, எங்கேயும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ராஜா. ஓ மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மனிதர்கள் நான் உம்மை மாத்திரமே எப்பொழுதுமே பிடித்துக் கொள்வேன். பகைத்தாலும் மன்னிச்சிடேனே, நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மன்னிச்சிடேனே, நீர் Date che rossumi, oh, e tu manda ma sempre prascianza beva. Alleluia, alleluia. Ora tu la serere, oh, ma sempre ma chi va Gesù. Oh, ma sempre gaura va. Sarà nata la rava serere. Sarà la tu la. Alleluia, alleluia, alleluia,
முச்சமாய் கரங்களை தட்டி කවුරු තුනන්දු වෙන්න අත්පොළ සන්දී. யார் மமந்து கொள்ளுவோம். ඔබ සියලු දෙනා අසුන් ගන්න. இப்பொழுது உற்சாகமாக காணிக்கைகளை நாங்கள் ஆண்டவருக்கு என கொடுக்க போகிறோம். මේ මොහොතේ උනන්දු වෙන උන්වහන්සේට පඬුරු දෙන්නට යනවා. எனவே காணிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ පඬුරු සියල්ල ඔබ රැක ගන්න. அதை கொடுக்கிற நேரத்தில் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ඒ දේ දෙන මොහොතේ උන්වහන්සේගේ නාමය ගෞරවයට පත් කරයි. සැමදා ප්‍රීතියයි මගේ යේසුස් මාතරෙහි සැමදා ප්‍රීතියයි මගේ යේසුස් මාතරෙහි ස්තුති වේ ස්තුති කරමි සිටිමි ස්තුති වේ ස්තුති කරමි සිටිමි හalleluya ප්‍රීතියවේ Hallelujah, 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 Stutive, 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 sitimi, stutive, 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 sitimi. Uttama pamula parak sevare samada innemi. Uttama pamula parak sevare samada innemi. Obaga sabanala mapavate samada kiyanemi. Obaga sabanala mapavate samada tikidosumi. Hallelujah, Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Stutive, 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 sitimi. Stutive, 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 sitimi. Yapatevane rakval karala obama rakgani. Yapatevane rakval karala obama rakgani. Oye tumage vachanaya. Amiga, amage padiyave. Yesu mage vachanaya. Amiga kaluve amage. Hallelujah, Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Hallelujah, prithiyave. Stutive, 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 sitimi. Stutive, 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 sitimi. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு கருணைச்சமா துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். මේ සවස් කාල අපි දෙවියන් වහන්සේගේ දිව්‍ය බලය අපේ ජීවිතේ ලබා ගන්න ලැබිලා සිටිනවා. இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். අපේ බලයෙන් කිසිම දෙයක් කරන්න බෑ. எங்களுடைய பலத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. අපේ ඇකියාවල් පරාජය වෙයි. எங்களுடைய திறமைகள் தோல்வியடையும். උන්වහන්සේගේ බලය அவருடைய வல்லமை අප තුළ එන මොහොතේ எங்களுக்குள்ளே வரும் பொழுது ඒක සුවය ලබා දෙයි. அதை சுகத்தை பெற்றுக் கொடுக்கும். උන්වහන්සේගේ බලය අපේ ජීවිතේ එන මොහොතේ හැම ගැටලු වලින් නිදහස ලැබෙයි. அவருடைய வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும்
விடுதலை உண்டாகும். මාස්ගේ බලය අප තුළ ගලා එන මොහොතේ අපේ අපේ වල්ලමේ- ජීවිතේ අපි ඉන්න ස්ථාවරයේ සිටින්නේ නැතුව ස්වාමීන් වහන්සේ අපිව ඉහළ ස්ථානට කැඳවගෙන යයි. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வழிந்தோடுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற நிலையில இருந்து ஒரு படி மேலே அடுத்த நிலைக்கு செல்வோம். අද දෙවියන් වහන්සේ දේ කරන්නවා. இன்று அதை தேவன் செய்ய ස්වාමීන් වහන්සේ මා දේ කරයි. தேவன் பெரிய காரியம் ස්වාමීන් செய்வார். වහන්සේ මා දේ කරයි. தேவன் பெரிய காரியம் ස්වාමීන් செய்வார். වහන්සේ මා දේ කරයි. தேவன் பெரிய காரியங்களை යේසුස් செய்வார். වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் මේ நாமத்தில் ස්ථානයේ ඉන්න ඔබ සෑමදෙනා සුවය ලබා ගන්න. இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். රෝගවලට අඬ කරන ඉවත් වෙන පිණිස வியாதிகளுக்கு கட்டளையிடுகிற நீங்கும்படியாக දිව්‍ය සුවය ඔබට ලැබේ. தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබගේ ජීවිතනාව හැම ගැටලු වලින් ප්‍රශ්න වලින් නිදහස මේ රාත්‍රිය ඔබට ලැබේවා. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலே இன்று இரவே விடுதலை உண்டாகட்டும். දිව්‍ය ආශිර්වාද ඇති ජීවිතය தெய்வீக ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை මේ මොහොතේ ඔබට ලැබේවා. இந்த வேளையிலே உங்களுக்கு உண்டாகட்டும். සුද්ධාත්මනි ඔබට ස්තුතියි. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ඔබ நன்றி. ආස්කම් කරන බව පුරුදුනා. நீர் இன்று அற்புதங்களை செய்வதாக பொருத்தனை ඔබගේ பண்ணினீர். ආස්කම් මේ ස්ථානයේ අවශ්‍යයි. உம்முடைய அற்புதங்கள் இந்த இடத்துக்கு ඔබ தேவை. පමණයි අපිට උපකාර කරන එකම දෙවියන් වහන්සේ. நீர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிற ஒரே தேவன். අප යා යුතු මාර්ගය අපිට පෙන්වූ මැනව. நாங்கள் போக வேண்டிய பாதையை நமக்கு காட்டும். අපේ ජීවිතය අනිස්ථාවරට ඔබයි ගෙනියන්නේ. எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நீரே கொண்டு ඒ செல்வீர். ස්ථානට ඔබ ගෙන ගිය මැනව. அந்த இடத்துக்கு கொண்டு செல்வீராக. අද දේ මේ සුද්ධාත්මනි ඔබ බලවත් ලෙස ක්‍රියා இந்த කරමින් கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவரே நீர் வல்லமையாய் கிரியை මේ செய்யும். පොළවේ ආශිර්වාදය සහ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ස්වර්ගික ආශිර්වාද ලබා ගන්නට பரலோக ஆசீர்வாதத்தை මේ பெற்றுக்கொள்ள දේ මේ අපිට වෙනසක් ඇටිට දුන මැනව. இந்த கூட்டமானது நமக்கு ஒரு வித்தியாசமாய் நிற்கும். සුද්ධාත්මනි මඟ පෙන්වූ මැනව. பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்தும். දෙවි පියාණනි ඔබයි අපිට සෑම දේ බෙදා දෙන්නව දෙවියන් වහන්සේ. தேவ பிதாவே நீரே நமக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிற தேவன். ඔබ පුත්තු යේසුස් අපිට ලබා දුන්නා. நீர் குமாரனாகிய இயேசுவை நமக்கு கொடுத்தீர். සුද්ධාත්මන් වහන්සේ ලබා දුන්නා. பரிசுத்த අපි ஆவியானவரே ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். යේසුනේ இயேசுவே ඔබ කුරුසේ අපිට ගැලීම ලබා දුන්නා. நீர் சிலுவையிலே நமக்கு ඔබ இரட்சிப்பை අපේ கொடுத்தீர். ගැලුම් කාර්යය. நீரே நம் අපි இரட்சகர். ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. நாம் உமக்கு நன்றி යාන්නේ செலுத்துகிறோம். මේ දීම තුලින් ඔබේ නාමය මහිමටපත් වෙන්න අවශ්‍යයි. பிதாவே இந்த கூட்டத்தினூடாக உம்முடைய நாமம் மகிமை ඒ பெறட்டும். නිසා සෑම ගෞරවයක් ඔබට පුද කරනවා. எனவே சகல கன மகிமை உமக்கே. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் සබම வல்லமையுள்ள සබ්දෙන් நாமத்தில். කියමු ආමේන්. ஆமென். හalleluya. Hallelujah. අත්වල සන්දේලා තව கரங்களை தட்டி சத்தமாய் මේ සවස් කාල ඔබ සෑමදෙනා යේසුස්ගේ නාමයෙන් ප්‍රේමෙන් මා පිළිගන්නවා. மாலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே මේ உங்களை දේ அன்பாய் ඔබගේ ජීවිතයට வரவேற்கிறோம். ආශිර්වාදයක් ඇති කරයි. இந்த கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு Hallelujah. ஆசீர்வாதத்தை கொடுக்கும். හalleluya. Hallelujah. ඈත සුවා කියමු. கரத்தை உயர்த்தி ස්වාමීන් சொல்வோம். වහන්සේ යාපත් දේ කළසේක. கர்த்தர் நன்மையானதை செய்தார். ස්වාමීන් වහන්සේ මා දේ කළසේක. கர்த்தர் பெரிய காரியங்களை ස්වාමීන් செய்தார். වහන්සේ මා දේ කළසේක. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். Hallelujah. Hallelujah. වාසුගන දෙවියන්සේ අපෝකේ. தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். අද අපි බලන්නවා බය ජය ගන්න. බයத்தை ජීවිත විடுங்கள். අපේ ජීවිතේ සමහර වෙලාවෙ ડિප්‍රෙෂන් නැත්තම් මානසික ආතතිය පැමිණෙනවා. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது. මෙම මානසික ආතතිය ආවම ප්‍රෙෂර් එක වැඩි වෙනවා, දිය වැඩියා, සුගර් එක ලෙවල් එක වැඩි වෙනවා. இந்த மன அழுத்தம் ஏற்படுகிற வேளையிலே பிரஷர் அதிகரிக்கப்படுகிறது. அதே போல சீனி வியாதி அதிகரிக்கப்படுகிறது. මානසික ආතතිය කියන මොනවාද? மன அழுத்தம் என்றால் என்ன? යම්කිසි ප්‍රශ්නයක් ගැන වැඩියම ඔබ කල්පනා කරන්න ගියත් ඒක ඔබට ડિප්‍රෙෂන් වෙනවා. மன அழுத்தம் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை அதிகமாய் நீங்கள் சிந்திக்க யோசிக்க போனால் அது மன அழுத்தத்துக்குள்ளே வந்துவிடும். ඒ නිසා මේ ලෙඩවල් පැමිණෙන්න හේතුව මේ මානසික ආතතිය. எனவே இந்த வியாதிகள் வர மூல காரணமே இந்த மன அழுத்தம் தான். ඔබ නිසා තමයි ඔබට ලෙඩ ඇති වෙන්නේ. உங்கள் நிமித்தமே உங்களுக்கு வியாதி வருகிறது. මානසික ආතතිය එක සයිලන්ට් කිලර්.
නැත්තම් මේ නියඬවෙන් ඔබ මරලා දාන දෙයක්. இந்த மன அழுத்தம் என்பது மிக அமைதியாய் மெதுவாய் உங்களை கொன்று போடுகிற காரியம். ඔබටම දන්නේ ඔබ ටික ටික එක මරලා දානවා. உங்களுக்கே தெரியாது, உங்கள் அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை கொன்றுவிடும். ඔබට ලෙඩවල් දීලා මරලා දානවා. உங்களுக்கு வியாதிகளை கொடுத்து உங்களை கொன்றுவிடும். මානසික ආතතිය කනස්සල්ල ජීවිත තුළට ගේනවා. மன அழுத்தமானது கவலையை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். ඔබ යම්කිසි දෙයක් ගැන කනස්සල් වුණත් நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து මේ கவலைப்பட்டால் නිසා මේක වෙයි කියලා இந்த காரியத்தின்படியே இது நடக்கும் என்று එහෙනම් ඔබගේ කනස්සල්ල ඔබ කනස්සල්ල වෙන දෙය ඉෂ්ට කරයි. எனவே உங்களுடைய கவலையானது நீங்கள் கவலைப்படுகிற காரியத்தை நிறைவேற்றும். මම මැරෙයිද කියලා හිතලා ඉතාලගෙන ඉන්නද අනිවාර්යයෙන් මැරෙනවා. நான் மறிப்பேனோ என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயம் மறித்து விடுவீர்கள். යෝබ් කියනවා මම බය වුණ දේ මම කල්පනා කරපු දේ මට සිදු වුණා කියලා. யோபு சொல்லுகிறான், நான் சிந்தித்த காரியம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று. හිතෝපදේශයේ සඳහන් කළ තියෙනවා මනුෂ්‍ය මොනවාද සිතනවද එසේම වන්නේය. நீதிமொழிகள் புத்தம் சொல்லுகிறது, மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். ඔබ මොනවාද හිතන්නේ? நீங்கள் எதை මට நினைக்கிறீர்கள்? මේ ප්‍රශ්නේ මේ මම වැටෙයිද මට මගේ ජීවිත නැති වෙයිද කියලා හිතුවොත් අන්න ඒ දෙය ඒක ඉෂ්ට වෙන්න තමයි. நீங்கள் இந்த பிரச்சனையிலே நான் விழுவேனோ, என் வாழ்க்கை அழிந்து விடுவோ என்று நீங்கள் நினைத்தால் அது அப்படியே உங்களுக்கு ஆகும். ඔබ යම්කිසි දෙයකට බය වුණත් යම්කිසි ප්‍රශ්නයක් ගැන කනස්සල් වුණත් අනිවාර්යෙන් ඒක සිදු වෙනවා. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்தாலோ, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டாலோ நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். යම්කිසි මානසික ආතතිය නැත්තම් කනස්සල්ල ඔබගේ ජීවිත මොන දෙයක්ද සිදු වෙන්න ඕන ඇත්තට ඒක සිදු වෙන්නේ නැති ලෙස ඒක බාධා කරයි. மானசிகமான கவலையானது உங்கள் வாழ்க்கையில எது நடக்க வேண்டுமோ அந்த காரியம் நடந்தேற விடாதபடிக்கு அது தடை பண்ணிவிடும். මේ කනස්සල්ල මානසික ආතතිය නෙගටිව් thoughts ඒ කියන්නේ විරුද්ධ සිතිවිල්ල ඔබට ගේනවා. இந்த மானசிகமான மன அழுத்தமானது எதிர்மறையான காரியங்களை நம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். සින්දනයகளை கொண்டு வரும். சிந்தனைகளை கொண்டு வரும். හොඳ දේවල් ගේන්නේ. நல்லவைகளை கொண்டு මම வரும். දියුණු වෙයි කියලා ගේන්නේ. நான் முன்னேறுவேன் என்று හැම கொண்டு දෙයක්ම வராது. හරියයි කියලා දෙන්නේ. எல்லாமே சரிவரும் என்று இருக்காது. නැති වෙන දේ ගැන තමයි ඔබගේ සිත තුල එක දාන්නේ. இல்லாத காரியங்களை தான் உங்கள் மனதிலே போடும். ඒ නිසා නිතර ඔබගේ කනට ඔබගේ මනසට ශබ්දවල්ලේ. எனவே அடிக்கடி உங்களுடைய காதுக்கு, உங்கள் மனதுக்கு பலவிதமான சத்தங்கள் வரும். ශබ්දේ. சத்தம் வரும். මේ ශබ්දය මොනවාද? இந்த சத்தம் என்ன? මොනවා වෙයිද කියනව සද්දය. என்ன நடக்குமோ என்ற මගේ ජීවිතේ சத்தம். මේ වගේ ප්‍රශ්නයක් එයිද? என் வாழ்க்கைக்கு இப்படியான பிரச்சனை හරියට வருமா? නිදා ගන්න බෑ. சரியாக நித்திரை கொள்ள முடியாது. මේ දේ සිදුනත් මට මොනවා වෙයිද? இந்த காரியம் நடந்தால் எனக்கு என்ன මට මේක நடக்கும்? ලැබෙන්නේ නැතුව යයිද? இது எனக்கு கிடைக்காமல் போகுமா? යම්කිසි සද්දවල ඔබට එයි. ஒரு விதமான சத்தங்கள் உங்களுக்கு வரும். සතුව ඔබව කනස්සල වෙන්නට තබලා இந்த சத்தமானது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி, සතුව ඔබව කනස්සල වෙන්න තබලා சத்ருவானவன் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி, ඔබ යා යුතු තැනට නැත්නම් ඔබගේ අරමුණ කරා යන්න තබන්නේ. நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இல்லாவிட்டால் உங்கள் நோக்கத்துக்கு போக விடாது. මම විශාල සෙනගක් මැදදී දේශනා කරන්න ඕන කියලා මම හිතනවා. நான் பெரிதான ஜனக்கூட்டம் மத்தியிலே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் මේ நினைக்கிறேன். අවුරුදු ඉවරන වෙලාවේ මම අතරණි සර්විස් එක පටන් ගන්න ඕන කියලා මම සිතනවා. இந்த வருடம் முடிவடைவதற்கு முன்பதாக நான் 4வது සර්විஸை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் නමුත් මට நினைக்கிறேன். කනස්සල්ල ආවත් ஆனாலும் எனக்கு கவலை வந்தால் මට ඒකara යන්න බෑ. எனக்கு அதனூடாக போக முடியாது. அந்த இடத்துக்கு போக முடியாது. ඔබගේ ફોકස් එක නැති වෙයි. உங்களுடைய ஃபோக்கஸ் இல்லாமல் ඒ போய்விடும். නිසා සතුව ඔබව වෙන පැත්තට අරවයි. எனவே சத்துருவானவன் உங்களை வேறு திசைக்கு கொண்டு போவான். දෙවියන් වහන්සේ අපිට හොඳ ජීවිතයක් ජීවත් දීලා තිබෙනවා. தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ආමේන් කියන්න. ஆமென். ලස්සන ජීවිතයක් දීලා දෙනවා. அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். සතුටු වෙන ජීවිතයක් දීලා දෙනවා. மகிழ்ச்சியாக கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙන්නේ ඊටාම අනර්ග ජීවිතයක්. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது மிக மிக நல்ல வாழ்க்கை, ඉතා ලස්සන ජීවිතයක්. மிக அழகான வாழ்க்கை. මේ ජීවිතය හොඳ වෙන්න එකත් නරක වෙන්න එකත් ඔබ ගන්න තීරණවල මතයි තියෙන්නේ. அந்த வாழ்க்கையானது நல்லதாவதும் கெட்டதாவதும் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே தான் இருக்கிறது. ඔබ මොන වගේ තීරණයක්ද ගන්නෙ? நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானத்தை හොඳට ඉගෙන எடுக்கிறீர்கள்? ගන්න ඕනේ කියලා හිතනවද? நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று නැත්නම් நினைக்கிறீர்களா? කෙනෙක්ව ලව් කරන්න ඕනේ කියලා හිතනවද? இல்லாவிட்டால் ஒருவரை லவ் பண்ண வேண்டும் என்று ඔබගේ நினைக்கிறீர்களா? තීරණය මොනවාද? உங்கள் தீர்மானம் என்ன? ඔබගේ තීරණය මත තමයි ඔබගේ ජීවිතය තියෙන්නේ. உங்கள் தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේ අපිට හොඳ
ලස්සන ජීවිතයක් දීලා තියෙනවා. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். නමුත් මේ තැනට යන්න බැරුව දෙවියන් වහන්සේ දීපු ජීවිතේට යන්න බැරුව භුක්ති විඳින බැරුව උඟාක් සබ්දවල් අපේ සිතුවිල්ලේ එනවා. ஆனாலும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே போகாமல் அதுக்குள்ளே செயல்பட முடியாதபடிக்கு பலவிதமான சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே புகுத்து මේ வருகிறது. සබ්දවල් එන මොහොතේ අපේ ජීවිතේ අවුල් වෙනවා. இந்த சத்தங்கள் வரும் வேளையிலே நம்முடைய வாழ்க்கை குழம்புகிறது. සල්ලිගෙන සබ්දයක්, பணத்தை குறித்ததான சத்தம், ලෙඩගෙන සබ්දයක්, வியாதிக்கான சத்தம், ප්‍රේමයේ සම්බන්ධයේ සබ්දයක්, இந்த விதமான உறவின் சத்தம், නැත්නම් නෑදෑයන්ගේ සබ්දයක්, இல்லாவிட்டால் உறவினர் மத்தியிலே சத்தம், නැත්නම් ජොබ් එකේ ගෙන සබ්දයක්, இல்லாவிட்டால் தொழில் நிமித்த சத்தம், ව්‍යාපාරගෙන සබ්දයක්. வியாபாரத்தின் சத்தம், උඟාක් සබ්දවල් එනවා. அநேக சத்தங்கள் வரும். මෙව අපිව අවුල් කරන්න තමයි තිබෙන්නේ. இவைகள் எல்லாம் எங்களை குழப்பி போடத்தான் இருக்கிறது. නමුත් අපි දැනගන්න ඕනේ ஆனால் நாம் அறிய வேண்டும், අපේ ජීවිත ලස්සන තබා ගන්න. எங்கள் வாழ்க்கையை அழகாய் வைத்துக் கொள்ள මේ සබ්දවල් ආවම හිටපු ගාම දෙවි කෙනෙක් ඉන්නවද කියනවා ප්‍රශ්න ඇති වෙනවා. இந்த சத்தங்கள் வருகிற வேளையிலே சடுதியாய் ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்ற கேள்வியும் வரும். යන පාර අරිද කියනවා ප්‍රශ්න එනවා. போகிற பாதை சரியா என்கிற கேள்விக்குறியும் வரும். ජීවිතේ නැති වෙයිද? ව්‍යාපාර නැති වෙයිද? රැකියාව නැති වෙයිද? வாழ்க்கை, வியாபாரம், தொழில் இல்லாமல் போய்விடுமோ? මම මේ රාත්‍රී කියන්න කැමතියි. இந்த இரவு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අද මේ සබ්දවල් නතර වෙන්න ඕනේ. இன்று இந்த சத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். අද මේ සබ්දවල් නතර වෙන්න අවශ්‍යයි. இன்று இந்த சத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். අපව අප්සෙට් කරන සබ්දවල් යේසුස්ගේ නාමයෙන් අද රාත්‍රී නතර වෙන්න ඕනේ. எங்களை குழப்புகிறதான சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று நிறுத்தப்பட வேண்டும். ලෙඩගෙන කියනවා සබ්දය යේසුස්ගේ නාමයෙන් නතර වෙන්න ඕනේ. வியாதியை குறித்து இருக்கிறதான சத்தம் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்பட வேண்டும். පෞල් ජීවිත ගැන කියන ප්‍රශ්නේ සබ්දය නතර වෙන්න ඕනේ. குடும்ப வாழ்க்கையை குறித்து ஏற்படுகிறதான பிரச்சனையின் சத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். අද නතර වෙන්න ඕනේ. இன்று நிறுத்தப்பட வேண்டும். මනස අවුල් කරන ප්‍රශ්නවල් නතර වෙන්න ඕනේ. மனதை குழப்புகிறதான பிரச்சனையின் சத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். සබ්දය නතර වෙන්න අවශ්‍යයි. சத்தம் நிறுத்தப்பட வேண்டும். ඔබගේ ජීවිතය ඔබගේ පාලනය තබා ගන්න. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடுங்கள். ඩොක්ටර් යමක් කිව්වම සබ්දයක් එයි. டாக்டர் ஏதாவது ஒன்று சொன்னதும் சத்தம் வரும். ඒ සබ්දය නතර කරන්න ඕනේ. அந்த சத்தம் நிறுத்தப்பட வேண்டும். හalleluya. ஹalleluya. මනසෙන් එන හැම සබ්දයක්ම පාලනය කරන්න ඔබ දැනගන්න අවශ්‍යයි. மனதுக்கு வருகிற எல்லா சத்தத்தையும் கட்டுப்படுத்த நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මාද ඔබට කියන්නම්. இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், දෙවියන් වහන්සේ සබ්දය නතර කරන්න. தேவன் சத்தத்தை நிறுத்த மாட்டார். යේසුස් වහන්සේ සබ්දය නතර කරන්න. இயேசு சத்தத்தை நிறுத்த மாட்டார். සුද්ධාත්මස සබ්දය නතර කරන්න. பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை நிறுத்த අද மாட்டார். දේව පාලනය ඔබ සබ්දය නතර කරන්න இன்று අවශ්‍යයි. தேவ வல்லமையினாலே நீங்கள் சத்தத்தை ඔබ நிறுத்த සබ්දය வேண்டும். නතර කරන්න අවශ්‍යයි. நீங்கள் சத்தத்தை நிறுத்த දෙවියන් வேண்டும். වහන්සේ බලය දීලා තිබෙනවා. தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කරුණාව දීලා තියෙනවා. தேவன் கிருபையை ඒක கொடுத்திருக்கிறார். නතර කරන්න. அதை நிறுத்துங்கள். ඒක නතර කරන්න. அதை நிறுத்துங்கள். ඔබට විරුද්ධ වෙන සබ්දය නතර කරන සෑම බලයක් යේසුස්ගේ නාමයෙන් අපට දීලා තිබෙනවා. உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்தத்தை நிறுத்தக்கூடிய சகல வல்லமைகளும் இயேசு கொடுத்திருக்கிறார். සබ්දය ඇහෙන්නේ නැති ලෙස ඒක බාධා කරන ආධිපත්‍ය උන්වහන්සේ මට දී තිබේ. சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு அதை தடைப்படுகிறதான ஆளுகையை அவர் எனக்கு අද கொடுத்திருக்கிறார். ඔබ විරුද්ධ වෙන්න. இன்று நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். මම අද කියනවා நான் சொல்லுகிறேன், සබ්දවල් මරලා දාන්න. சத்தங்களை கொண்டு போடுங்கள். සබ්දවල් මරලා දාන්න. சத்தங்களை கொண்டு போடுங்கள். ஆமென். ஆமென். හරි වෙන. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ඒදා වැදගත්. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். සබ්ද නතර කරන්න ඕනේ. சத்தத்தை நிறுத்த வேண்டும். ඩොක්ටර් එකක් කියවම டாக்டர் ஒன்று சொன்னதும் අපි ඒකම කියාගෙන ඉන්නවා. நாங்கள் அதையே சொல்லிக் கொண்டிருப்போம். නතර කරන්න. நிறுத்துங்கள். අපි කාවද වඳින්නේ? நாங்கள் யாரை நமஸ்கரிக்கிறோம்? අපි ගාව කවුද ඉන්නේ? எங்களிடத்தில் யார் இருக்கிறார்? අපට විරුද්ධ දාදාකාවතරේ එකෙක්ටත් බැයිට ගන්න. எங்களுக்கு எதிராய் 1000 10,000 வந்தாலும் ஒருவனுக்கும் நிற்க முடியாது நமக்கு முன்பதாக. ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், අපේ ජීවිත ප්‍රශ්න වලින් පිරලා எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையிலே நிரம்பி අන්තිම කෙරවල ඉන්න පුළුවන්. கடைசி நொடி பொழுதிலே இருக்கலாம். නමුත් අපේ දෙවියන් වහන්සේ අපව වැටෙන්ට ඉඩ දෙන්නේ. ஆனாலும் நம்முடைய தேவன் எங்களை விழவிட மாட்டார். ஆமென். ඒ ඇදහිල්ල අවශ්‍යයි. அந்த விசுவாசம் தான் தேவை. ඔබගේ ජීවිත පුදුම
පුදුම විදියට තියෙන්න අවශ්‍යයි. உங்கள் வாழ்க்கை பிரமிக்கத்தக்கதா இருக்க வேண்டும். සබ්දය නතර කළා දාන්න. சத்தத்தை நிறுத்தி போடுங்கள். දැන් ඔයා මොනවද කරන්න යන්නේ? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? මොකුත් කරන්නේ නැහැ. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். දෙවියන් වහන්සේ සෑම දෙයක්ම හරි වෙලාවට කරා. தேவன் எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே செய்வார். ඒ දැනට එන්න. அந்த நிலைக்குள்ளே வாருங்கள். යක්ෂ තමයි මේව දාන්නේ. பிசாசு தான் இவைகளை போடுவான். මොනවද හිතන්නේ ඒක තමයි වෙන්නේ. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். ඒ සබ්දය ඔබ වහලා දාන්න ඕනේ, මාලා දාන්න ඕනේ. அந்த சத்தத்தை நீங்கள் கொன்று போட வேண்டும். දැන් මෙතන AC වැඩ කරනවා. இப்பொழுது இந்த இடத்துல ஏசி வேலை செய்கிறது. මම හිතුවත් පල්ලෙට ගිහලා ස්විච් එක ඔෆ් කරලා දාන්න පුළුවන්. நான் நினைத்தால் கீழே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். TV එක ඔෆ් කරලා දාන්න පුළුවන්. டிவி ஆஃப் பண்ணலாம். ඔෆ් කරන්න. ஆஃப் பண்ணுங்கள். ඒක ඇදගෙන ඉන්න එපා. அதை இழுத்து கொண்டு இருக்க வேண்டாம். උළුවට දාගෙන ඉන්න එපා. அது தலையிலே போட்டு கொண்டு இருக்க வேண்டாம். එක්කෙනේ ළඟදී කිව්වා. ஒருவர் அண்மையிலே சொன்னார், පාස්ටර් මම වාත් එක්ක විශේෂ දෙයක් කියන්න තියෙනවා. பாஸ்டர் உங்களிடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ඔයා சொல்லணும். අප්සෙට් වෙන්නේ නැහැ නේ. நீங்க அப்செட் ஆக மாட்டீங்க தானே? මම විශේෂ දෙයක් අහන්න ඉන්නවා. நான் விசேஷமான ஒரு காரியத்தை එයා கேட்கிறேன். ෆෝන් එකෙන් කිව්වේ. அவர் போனிலே சொன்னார். මම කිව්වා ඔයා කැමති නැන්ද කියලා. நான் சொன்னேன், நீ விருப்பம் என்ற இடத்துல கேளு. එයා කිව්වා නෑ පාස්ටර්. அவர் சொன்ன, இல்ல பாஸ்டர், මම තව දවස් දෙකකින් අහන්නම්. நான் இன்னும் 2 நாள்ல கேட்கிறேன். ඕගලන්ට මේ කිව්වත් මොනවද වෙන්නේ? இப்ப உங்களுக்கு இப்படி சொன்னா உங்க நிலை என்ன? අනේ කියන්නකෝ කියන්නකෝ. ஐயோ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சொல்லுங்க. ඔළුව පිපෙරෙන්න වගේ. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. මම ඒ සිස්ටර්ට කිව්වා. நான் அந்த சிஸ்டருக்கு சொன்னேன், ආ දවස් දෙක නෙමෙයි. நீங்க 2 நாளிலே அல்ல, ආ සති දෙකෙන් හරි කියන්න. நீங்க 2 கிழமையிலேன்னு சொல்லுங்க. එහෙම කියලා ෆෝන් එක තිබ්බා. அப்படி சொல்லி போனை வச்சுட்டேன். දැන් එයාට ඉන්න බෑ. இப்ப அவருக்கு இருக்க முடியாது. පාස්ටර් ඇහුවේ නෑනේ පාස්ටර් ඇහුවේ නෑනේ. பாஸ்டர் இதை கேட்கலையே, பாஸ்டர் இதை கேட்கவில்லையே. මේ වගේ යක්කු ටිකක් ඉන්නවා. இப்படிப்பட்ட பிசாசுகளும் இருக்கிறது. ඔළුවේ දාන්න දෙන්න එපා. தலையிலே போட விட வேண்டாம். අපිව ටෙන්ෂන් කරන්න මිනිස්සු ඉන්නවා. எங்களை டென்ஷன் பண்ணவே மனிதர்கள் இருக்கிறார்கள். අද මම කෙනෙක්ට මුදලක් දෙන්න ඕනේ. இன்று நான் ஒருவருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுக்க ඒක வேண்டும். උදාහරණයක්. இது ஒரு உதாரணம். මාගව දැන් සල්ලි නෑ. இப்பொழுது என்னிடத்தில் பணம் இல்லை. දැන් මොනවා වෙයිද? இப்ப என்ன நடக்குமோ? සබ්ද වෙන්න දෙන්න එපා. சத்தம் வர விடக்கூடாது. දෙවියන් වහන්සේ පර්වතයේ මුදුනේ தேவன் மலையின் உச்சியிலே ආබ්‍රහම් කටුව උස්සන මොහොතේ ஆபிரகாம் பட்டயத்தை உயர்த்தும் பொழுது බැටළුවා කෑ ගැව්වේ නෑ. ஆடு கத்தவில்லை. එයා පුතාව ගෙට ගන්න මොහොතේ බැටළුවා කෑ ගැව්වේ නෑ. அவன் மகனை கட்டும் பொழுது ஆடு கத்தவில்லை. එයා පුතාව මරන්න කටුව ළඟට ගේන මොහොතේ அவன் மகனை கொல்லும்படியாக பட்டயத்தை அருகிலே கொண்டு வரும் பொழுது මාස නතර කළා. தேவன் நிறுத்தினார். ඊට පස්සේ அதன் பின்பு බැටළුවා ஆடு ඉන්න බැරි තැනට ස්වාමීන් වහන්සේ බැටළුවා ගෙනලා තැබුවා. வரவே முடியாத இடத்திற்கு தேவன் ஆட்டை கொண்டு வந்து வைத்தார். හරි වෙලාවට මට ඒක ලැබෙයි. சரியான நேரத்திலே அது எனக்கு கிடைக்கும். හරි වෙලාවට ලැබෙයි. சரியான நேரத்திலே கிடைக்கும். දැන් බලන්න. கவனியுங்கள், තව විනාඩි 30කින් ලැබෙයි. இன்னும் 30 நிமிஷத்திலே கிடைக்கும். අයියෝ ලැබුන්නේ නෑනේ. ஐயோ கிடைக்கவில்லையே, මට මොනවා වෙයිද? எனக்கு என்ன අර நடக்குமோ? මනුෂ්‍ය කෑගයිද? அந்த மனுஷன் கத்துவானோ? දැන් ඔක්කොම වෙනස් වෙනවා. இப்ப எல்லாம் மாறி போகிறது. අරක ලැබෙන්නේ නෑ. அது கிடைக்காது. ඔබ හිතපු දේ තමයි සිදු වෙන්නේ. நீங்கள் நினைத்ததுதான் நடக்கும். ඔබ ඒක වෙනස් කළා. நீங்கள் அதை மாற்றினீர்கள். අද අපේ පණිවිඩය බය ජය ගන්න අවශ්‍යයි. இன்று நம்முடைய செய்தியானது பயத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். කොච්චර දෙනෙක් විරුද්ධ වුණත් අපිව නැති කරන්න බෑ. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நம்மை அழிக்க முடியாது. තව එක්කෙනෙක් කතා කළා. இன்னும் ஒருவர் பேசினார். එයා කිව්වා මේ චර්ච් එකට පල්ලියෙන් ගිය පරණ කෙනෙක් අපව එන්න යනවා කියලා. அவர் சொன்ன காரியம், இந்த சர்ச்சில் இருந்து போன பழைய ஒருவர் திரும்ப வரப்போகிறார் என்று. මම එයත් එක්ක කතා කළා. நான் அவரோடு பேசினேன். මම එයා එනවා කියලා. அவர் வருவேன் என்று சொன்னார். මම කිව්වා එහෙමද හොඳයි. நான் சொன்னேன், அப்படியா, சரி, நல்லது. ගිය උගක් අය එනවා. போன அநேகர் வருகிறார்கள், සන්තෝෂයි. சந்தோஷம். කියලා සබ්ජෙක්ට් එක මාරු කළා. அப்படியே சப்ஜெக்டை மாற்றி விட்டேன். එයා කිව්වා මේ
පාස්ටර් අර පරණ කෙනෙක් එනවා කියලා ආපහු. அவர் திரும்ப சொன்னார், பாஸ்டர் அந்த பழைய ஒருவர் போனவர் வருகிறார் என்று. පාස්ටර් එයා බැනලා ගියානේ ආපහු එනවා කියලා. பாஸ்டர் அவர் ஏசி போனார் தானே, திரும்ப அவர் வருகிறார். මම කිව්වා මට කවුරුත් බැනලා ගියේ නෑනේ. நான் சொன்ன பதில், எனக்கு யாரும் ஏசி போகலையே. මම බැනපු නිසා තමයි මුගක් අය මේන් ගියේ. நான் ஏசினபடினால நிறைய பேர் போயிருக்கிறார்கள் කියලාම වෙන කතාව දැම්මා. நான் சொல்லி நான் கதையை மாத்தி ඊට පස්සේ ෆෝන් එක තිබ්බා. அதன் பின்பு போனை வைத்தேன். එයාට ඕනේ அவருக்கு தேவைப்படுவது කවුද එන්නේ? யார் வருவது, කවුද එන්නේ? யார் அது? මම දැන් අහන්න ඕනේ. நான் இப்ப பாஸ்டர் கேட்க வேணும். ஏன் இது? ඊළඟ දවසේ කෝල් කළා කිව්වා அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னார், අරයයි මේකදා அவர் வருவார் இந்த ஞாயிறு. පාස්ටර්ට දන්නවා එයා කවුද කියලා. பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. දැන් ළඟට ආවා. இப்ப அருகிலே வந்தார். පාස්ටර් දන්නවා එයා කවුද කියලා. பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. ඉතින් එයා දැන් මගෙන් බලාපොරොත්තුනේ එයා කවුද? இப்ப அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது அதை சொன்ன அவர் யார். එයා කිව්වේ அவர் சொன்னது, පාස්ටර්ට එයාව දන්නවා කියලා. பாஸ்டர் உங்களுக்கு அவரை தெரியும்னு. ඉතින් මම කිව්වා මගේ පල්ලෙන් ගියේ කාට ඉතින් මට දන්නේ නැතුවද? ஆண் சொன்ன காரியம் இந்த சர்ச்சை விட்டு போனவனுக்கு நான் எனக்கு தெரியாத அவன் யாருன்னு. ඒ නිසා ආවම බලාගමු කියලා. வந்த உடனே பார்த்துக்கொள்ளலாம்னு. මම හොයන්න ගියේ නෑ. நான் அதை தேட போகவில்லை. ලයිෆ් එකේ සිම්පල් තියාගන්න. வாழ்க்கையை சிம்பிளா வைத்துக் கொள்ளுங்கள். ඊළඟ දවසේ කෝල් කළා එයාම මට කටින් කිව්වා. அடுத்த நாள் கால் பண்ணி அந்த நபர் யார் என்று அவரே சொன்னார். මම එයාට කිව්වා நான் அவருக்கு මාව சொன்னேன், පිස්සෙක් කරන්න එපා. என்னைய பைத்தியக்காரனாக்காத, මාව මෙව්වා අප්සෙට් කරන්න බෑ. என்னைய குழப்பவே முடியாது, ඒක කරන්න බෑ. என்னை இதை செய்ய முடியாது. සිම්පල් එන්න. சிம்பிளா இருங்கள். තව කෙනෙක් இன்னும் ஒருவர் එක දේවදාසෙක් ගැන මෙහෙම ප්‍රශ්නයක් නෑ කියලා කිව්වා. ஒரு ஊழியக்காரனை குறித்து இப்படியான ஒரு பிரச்சனை என்றே சொன்னார். මම කිව්වා මම නෑ එම ආරංචි උන්නේ. நான் சொன்ன காரியம் அப்படி நான் கேள்விப்படல. නෑ ඔයාලට දන්නේ නැද්ද? ஏன் உங்களுக்கு தெரியாதா? YouTube එකේ දැන් ඇවිල්ලා තියෙනවා. இப்போ யூடியூப்ல வந்திருக்கு. මම කිව්වා මම කිසිම දේවදාසෙක් වැටුණත් මම ඒක බලන්නේ නෑ. நான் சொன்ன காரியம் எந்த ஒரு ஊழியக்காரன் விழுந்தாலும் நான் அதை பார்க்க போக மாட்டேன். එයා වැටුනේ කියලා ඔයාලට කොහොමද දන්නේ? அவர் விழுந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? දැන් ඔයා එයා වැටුණා කියලා මට කිව්වනේ. இப்ப நீங்க சொன்னீங்க அவர் விழுந்துட்டாருன்னு எனக்கு சொன்னீங்க. නිසා දේවදාසෙක් ගැන වැරදි කිව්ව නිසා ඔයා බලන්නේ මේ සතියෙන් මේ සති දෙකෙන් ඔයාට මොනවද වෙන්නේ කියලා. ஆக நான் அவருக்கு சொன்ன பதில், நீங்க ஊழியக்காரனை குறித்து தவறா சொன்னீங்க தானே, நீங்க கவனிங்க இந்த 2 கிழமையில உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று. ඉව බැලුවත් අපි කියන්න වෙනවා. இவைகளை பார்த்தால் நாங்கள் சொல்ல வேண்டி ஏற்படும். දේවදාසෙක් ගැන කතා කරන්න අයිතියක් නැහැ. தேவ ஊழியர்கள் குறித்து பேச நமக்கு அதிகாரம் இல்லை. තව කෙනෙක් කිව්වා මෙයාගේ සභාව වැඩි වෙලා ඉන්නේ. මම කියා හොඳ සේවයක් කරන ලොකු ක්‍රවුඩ් එකක් යහගව ඉන්නවා කියලා කිව්වා. இன்னொரு சொன்ன இந்த சபையானது அதிகரிச்சிருக்கு, ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் கொடுத்த பதில் ஆமா உண்மைதான், அதிகமான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள், நல்ல ஊழியம். කිව්වා මේ පල්ලියේ කට්ටිය කඩලානේ ගන්න කියලා. அவர் சொல்ல காரியம் சபையில் இருக்கிற ஜனங்களை உடைத்து தானே அவர் මම எடுக்கிறார். කිව්වා අපේ පල්ලියෙන් කට්ටියක් ඒකට යනවා නේද? අපේ පල්ලිය ගාත මොනක අඩුවක් ඇති. ஆக நம் சபையில இருந்து ஒரு கூட்டம் போகிறது என்றால் அப்படி என்றால் எங்க சபையில தான் ஏதாவது ஒரு குறை இருக்கும். අපේ යාගෙන වැරදක් කියන්න බෑ. நாங்கள் அவரை குறித்து தவறு சொல்ல முடியாது. අපේ ලයිෆ් එක ලස්සන තියාගන්න අවශ්‍යයි. எங்க வாழ்க்கையை நாங்கள் அழகாய் வைத்துக் கொள்ள வேண்டும். අපි අප්සෙට් කරගන්න එකයි. எங்களை குழப்பிக் கொள்ள கூடாது. අනිත් අයගේ දේවල් කතා කරන්න අවශ්‍ය නැහැ. மற்றவருடைய காரியங்களை பேச தேவையில்லை. මම මේ රාත්‍රී සමාග වැදගත් දේවල් කියන කැමතියි. இந்த இரவிலே ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ෆෝන් එක ස්විච් ඔෆ් කරන වගේ ටීවී එක ස්විච් ඔෆ් කරන වගේ ඔබ වටේ ඉන්නව සමාග අයගේ කටවල් ස්විච් ඔෆ් කරන්න ඕනේ. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது போல, டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது போல உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சிலருடைய வாய்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுங்கள். සමාග අය ගෙදර පොඩි ප්‍රශ්නය ඉන්නා ලොකුවට අදිනවා. சிலருக்கு வீட்டுல சின்ன பிரச்சனை தான், அதை பெருசா இழுப்பாங்க. මොකක් අයට උත්තර දෙන්න යන්න එපා. அநேகருக்கு நீங்கள் பதில் கொடுக்க போக வேண்டாம். අපි වැඩි කතා කරන්නේ නැති එක අනිත් අයට ප්‍රශ්නයක් වෙයි. நாங்கள் அதிகமாய் பேசாதது மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். මම උගක් දේවල් උත්තර දෙන්නේ උගක් දේවල් කතා කරන්නේ උන්ලටම අප්සෙට් එකක් වෙයි. ஆகவே நான் அதிகமாய் பதில் கொடுக்காமலும் அதிகமாய் பேசாமலும் இருந்தால் அது அவர்களுக்கே அப்செட் ஆகிவிடும். අනිත් අයගේ උත්තර බලාපොරොත්තු වෙන්න එපා. மற்றவர்களுடைய பதிலையும் எதிர்பார்க்க வேண்டாம். බයිබලයේ සඳහන් කළ තැන ගීතාවලිය 46:10 வேதத்தில் கூறப்பட்டு இருக்கிறது, சங்கீதம் 46:10 මමයි ස්වාමීන් වහන්සේ කියලා නුඹලා නියඳ විඳලා දැනගන්න. நானே தேவன் என்பதை
நீங்கள் අමරින්දිருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். මමයි දෙවියන් වහන්සේ. நானே தேவன். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தான் தேவன். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவரே தேவன். උන්වහන්සේ තා බලවන්තයි. அவர் மிக வல்லமையானவர். හalleluya. ஹalleluya. මම යම් කිසි දෙයක් කරන්න යනවා. நான் ஒன்றை செய்ய போகிறேன். මම අලුත් දෙයක් ඉගෙන ගත්තා. நான் புதிய ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ඒක මම ඉගෙන ගත්තේ මා තුලින්ම ඉන්න සුද්ධාත්මයන්සේගෙන්. நான் அதை கற்றுக்கொண்டது எனக்குள்ளேயே இருக்கிற මම பரிசுத்தாவினால். දේමයක් තියෙන මොහොතේ நான் ஒரு கூட்டத்தை வைக்க කවුද කියයි? யாராவது சொல்வார்கள், යක්ෂයක බාධා කරයි. பிசாசு இதை යක්ෂයක தடுக்கிறான், ප්‍රශ්න කරයි. பிசாசு இதை பிரச்சனை දැන් பண்ணுவான். අපි ඒක හිතනවා. இப்ப நான் அதை குறித்து நினைப்போம். හැබැයි මගේ සිතේ තියෙන්නේ ஆனால் என் இருதயத்தில் මම இருப்பது, දේමේ තියන්නේ සුද්ධාත්මයන්ගේ බලයෙන්. நான் கூட்டத்தை வைக்க போவதே பரிசுத்தாவியின் வல்லமையினால். ඒ සුද්ධාත්මයන්ගේ බලයෙන් දේමේ තියෙන එක යක්ෂයාට කොහොමද ඒක බාධා කරන්න அந்த පුළුවන්? பரிசுத்தாவியானுடைய வல்லமையினாலே நான் கூட்டம் வைப்பேன் என்றால் அதை எப்படி பிசாசு தடை பண்ண முடியும்? එහෙනම් සුද්ධාත්මයන්ගේ බලයක් නැති කෙනෙක් නේද? அப்படி என்றால் பரிசுத்தாவியானவர் வல்லமை இல்லாதவரே. හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? වහන්සේ බලවන්තයි. அவர் வல்லமை உள்ளவர். අප තුල ඉන්නේ කවුද? எங்களுக்குள்ள இருப்பவர் யார்? ලෝකේ සිටින අයට වඩා උතුම් කෙනෙක්. உலகத்திலே இருப்பவர்களை காட்டிலும் பெரியவர். ශක්තිමත් වෙන්න. பலப்படுங்கள். මානික දේ බිව්වත්තරේ சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ඔබ කවදාවත් විනාශ වෙන්නේ නැහැ. நம் ஒரு நாளும் அழிய மாட்டான். මම ගිය සතියේ YouTube එකේ ෂෝට් වීඩියෝ එකක් දැක්කා. கடந்த கிழமையிலே யூடியூபிலே ஒரு ஷார்ட் வீடியோவை நான் கண்டேன். ඇඳේ ඉඳලා කෑවත් ණය වෙනවලු. கட்டிலிலே இருந்து கொண்டு சாப்பிட்டால் கடன் ஆவார்களாம். ඇඳේ ඉඳලා ඇඳේ වාඩි වෙලා කෑවත් ණය වෙනවා. கட்டிலிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட்டால் கடனாளி ஆவார்களாம். මම හැමදාම කන්නේ ඇඳේ තමයි. நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதே கட்டிலிலே මගේ ඔළුවට එනවා යක්ෂයා ගේනවා. என் தலைக்கு பிசாசு கொண்டு வருகிறான். ඇඳේ ඉඳලා ඊට පස්සේ කන්න එපා. இனிமே கட்டிலிலே அமர்ந்து சாப்பிட வேண்டாம். මම ඔබ කියන්න කැමතියි. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், අපව ආශිර්වාද කරන ඇඳද දෙවියන් වහන්සේද? எங்களை ஆசீர்வதிப்பது கட்டிலா தேவனா? Hallelujah. ஹalleluya. අපි ටොයිලට් එකේ ඉඳලා වාඩි වෙලා කෑවත් හරි උන්වහන්සේ අපිව ආශිර්වාද කරන බලවන්තයි. අපේ සිතිවිල්ල තුල යක්ෂයාගේ දේවල් නොවේ දෙවියන් වහන්සේ පමණයි උතුම් කියලා තබන්න අවශ්‍යයි. இருந்து சாப்பிட்டாலும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சிந்தனையிலே பிசாசுக்குரிய காரியங்கள் அல்ல, தேவனே உயர்ந்தவன் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். ඒ නිසා ඔබ හැමතිස්සම කනසල්ල බය මේ වගේ සිතිවිල්ල නේද දෙන්න රකයි. எனவே எந்த நேரம் உங்களுடைய கவலைக்கோ பயத்துக்கோ உங்கள் சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். එක දවසක් අපේ මේ ස්ටාෆ්ලා මඤ්ඤොක කෑවා. ஒரு முறை நம் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து மஞ்சள் சாப்பிட்டார்கள். කන වෙලා මටත් දුන්නා. அவர்கள் சாப்பிடும் பொழுது எனக்கும் கொடுத்தார்கள். ඉතින් මමත් හරි කියලා මඤ්ඤොක ටික කෑවා. நானும் கொடுத்த மஞ்சக்காய் எல்லாம் சாப்பிட்டேன். ඉතින් කාලේ ඉවර වෙලා මම කිව්වා මේ ඉඟුරු දාලා ප්ලේන් ටිකක් තියෙන්නේ. நான் சாப்பிட்டு விட்டு நான் சொன்னேன், நல்ல இஞ்சி போட்டு ஒரு பிளேன்டி தாங்க. එතකොට එක්කෙනෙක් දුවලා ඇවිල්ලා කිව්වා මේ මඤ්ඤොක කාලා ඉඟුරු කාලා ප්ලේන් ටිකුවත් මැරෙයි කියලා. ஒருவர் ஓடி வந்து சொன்னார், பாஸ்டர் மஞ்சக்காய் சாப்பிட்டு விட்டு இஞ்சி போட்டு பிளேன்டி கொடுத்தால் ඒක செத்துருவார்கள். හොඳ නෑ කියලා. அது சரியில்லை என்றார்கள். ඒක ඇත්තනේ. அது உண்மைதானே? නමුත් බයිබලේ මාක් 16 දාලා දෙනවා වහබිව්වත් හරි අපි මැරෙන්නේ නැහැ. ஆனால் வேதத்திலே மார்க் 16:16 சொல்லுகிறது, நாங்கள் நஞ்சை குடித்தாலும் சாக மாட்டோம் என்று. ஆமென். ඒ නිසා මම කිව්වා ඒ කමක් නෑ මට ගේන්න මම මැරෙන්නේ නැහැ කියලා. ஆகவே நான் சொன்ன காரியம் ඔබ பரவாயில்லை, මොනවද கொண்டு හිතන්නේ வாங்க. කියලා ඔබට වෙන්නේ? நீங்கள் என்னத்தை நினைக்கிறீர்களோ සෑම දෙයකට වඩා දෙවියන් වහන්සේව ඉහළ තබන්න. எல்லாவற்றை விட தேவனை பெரிதா எண்ணுங்கள். උන්වහන්සේ මූද දෙවියන් කරන දෙවියන් වහන්සේ පමණක් නොවේ. அவர் கடலை பிளக்கிறவர் மாத்திரம் தேவன் அல்ல, උන්වහන්සේ අපේ මූද උඩින් යන්න තබන්නව දෙවි කෙනෙක්. அவர் நம்மை கடலின் மேலே நடக்க பண்ணுகிற தேவன். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ කියන්නේ බලවන්තයි. தேவன் என்பவர் அவர் வல்லமை நிறைந்தவர். ඔබගේ සෑම දේ உங்களுடைய எல்லாவற்றையும் උසස් ලෙස තබන්නේ උන්වහන්සේ. உயர்த்தி வைப்பது தேவன். හalleluya. ஹalleluya. වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். කෙනෙක් මගෙන් ඇහුවා ஒருவர் என்னிடத்திலே கேட்டார், මම නිකන් අර උදව් කර නැත්තම් මොනවද වෙන්නේ කියලා. சும்மா சரி நான் உதவி செய்யாட்டி என்ன நடக்கும்னு. අනේ එහෙම කියන්න එපා. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. එහෙමද මම කිව්වේ. මම කිව්වා එක දොරක් වැවුනත් දොරවල් අතක් විවුතරේ. நான் அப்படி சொல்லவில்லை. நான் சொன்ன பதில்
ஒரு கதவு மூடினால் 7 கதவுகள் திறக்கும். දැන් අපි හිතනවා එහෙම කිව්වොත් එයා මොනා හිතයි කියලා. இப்ப நாம நினைக்கிறோம் நாம இப்படி பதில் கொடுத்தால் அவர் என்ன நினைப்பாரோ என்று. මුණ්ඩ ගාප්පෝගේ දිනේ කියලා. முகத்துக்கு அடிச்ச மாதிரி இருக்குமேன்னு. කමක් නැහැ ගැව්වට කමක් නැහැ. அடிச்சா பரவாயில்லை. ඒක තමයි දෙවියන් මාසට සන්තෝෂය. அதுதான் தேவனுக்கு අපේ சந்தோஷம். දෙවියන් මාස දොරවල් අතක් විවෘත කරයි. நம்முடைய தேவன் 7 கதவுகளை அப்ப யாரு கியூவா? நான் அவருக்கு சொன்னேன் එක දොර විවෘත කළේ උන්වහන්සේ. இந்த ஒரு கதவையே திறந்தது தேவன். උන්වහන්සේට පුළුවන් දොරවල් අතක් විවෘත කරන්න. அவருக்கு முடியும் 7 கதவுகளை திறக்க. මේ වගේ ශබ්ද වලට දෙන්න එපා. அப்படியான சத்தத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். මේ ශබ්ද වල ආවම ඔබට කනස්සලේ. இந்த சத்தங்கள் வந்தால் உங்களுக்கு கவலை உண்டாகும். ඒ කනස්සලේ ලෙඩවල් ගේනවා. அந்த கவலை வியாதிகளை கொண்டு வரும். ඒ ලෙඩවල් ડોක්ටර්ලාට පවා හොයාගන්න බැරි වෙයි. அந்த வியாதிகள் வைத்தியர்களுக்கு கூட கண்டுக்கு பிடிக்க முடியாமல் இருக்கும். මේ කනස්සල් ආවම ඔබට ඔබ ඇචීව් කරන්න ඕනේ නැත්නම් යා යුතු තැනට යන්න බැරි වෙයි. ஆகவே இந்த கவலை வந்தவுடனே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போகும். ඔබ බලන්න යුතු දේවල් ඔබට බලන්න බැරි වෙයි. நீங்கள் பார்க்க கூடியது கூட பார்க்க முடியாமல் போகும். යක්ම ඔබට විරුද්ධව තියෙයි. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும். එනිසා ඔබගේ සන්තෝෂ නැති වෙයි. எனவே உங்கள் சந்தோஷம் இல்லாமல் එනිසා போய்விடும். ඔබගේ ප්‍රීතිය නැති වෙයි. இந்த வேளையிலே மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். இதனால் உங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். බයිබලේ දාලා තියෙන යෝவான் 10:10 வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது யோவான் 10:10 සොරා එන්නේ සොරකම් කරන්නටත් මරන්නටත් විනාශ කරන්නටත් පමණයි. திருடன் வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே. සොරා ආවත් ඌ සොරකම් කරයි. திருடன் வந்தால் அவன் திருடி விட்டு செல்வான். යක්ෂයාට ඉඩ දෙන්න එපා. பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ඔබේ ගෙදර ඇතුළ කනස්සලෙන් ඉඩ දෙන්න එපා. உங்கள் வீட்டுக்குள்ளே கவலை வர இடம் கொடுக்க வேண்டாம். සමහර අයට මේ කනස්සල වෙන්න තු ඉන්න බෑ අමාරු. ஒரு சிலருக்கு கவலைப்படாமல் இருக்கிறதே கஷ்டம். හිටපුවාම ගෙදර නිකන් දුකෙන් තියන්න සමහර අයට කැමති. ஒரு சில நேரங்களிலே வீட்டிலே துக்கத்தோடு வைத்துக் கொள்வதே அவர் சிலருக்கு விருப்பம். අරගෙන වීදුව කඩලා කඩලා අදන වගේ. சரியாக அந்த வீதுருவை உடைத்து கிளாஸை உடைத்து அதை ග්ලාස් එක செய்வது. කඩනවා, කප් එක කඩනවා. கப்பை உடைக்கிறார். ඊට පස්සේ ඒක කැතයිනේ. அதன் பின்பு அது அசிங்கம் தானே. සමහර අනේවක තමයි සමහර නිකන් කනස්සල වෙනවා. அதே போலதான் ஒரு சிலர் சும்மா கவலைப்படுவார். කනස්සල වෙලා අනිත් අයට දුකට දෙනවා. கவலைப்பட்டு மற்றவர்களின் துக்கத்தை கொடுப்பார்கள். අපි ඒ කනස්සල්ල නැත්නම් ඒ ප්‍රශ්නේ අපි කතා කරන මොහොතේ இந்த பிரச்சனையை கவலையை நாம் பேசும் பொழுது එක ගාක් ஒரு மரம், ඒක තමයි ප්‍රශ්න. அதுதான் பிரச்சனை. ඒ ප්‍රශ්න නැමැති ගාට අපි වතුර දානවා. அந்த பிரச்சனை என்கிற மரத்துக்கு நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறோம். ඒතර ඒ ගා ලොකු වෙනවා. அந்த வேளையிலே அந்த மரம் வளரும். ඔබ ප්‍රශ්න ගැනම කතා කරන ඒ ප්‍රශ්න ගා ලොකු වෙනවා. நீங்கள் பிரச்சனையை குறித்து பேச பேச அந்த பிரச்சனை என்கிற மரமானது பெரிதாய் வளரும். ප්‍රශ්න ලොකුට හිතන්න එපා. பிரச்சனையை பெரிதாய் நினைக்க வேண்டாம். ඊට වඩා ලොකු දෙවි කෙනෙක්ව අපි වඳිනවා. அதை விட பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். අන්න දෙවියන් මාස විශ්වාසයි. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹalleluya. සොරායිනේ සොරකම් කරන්න. திருடன் வருவது திருடவே. ඔබගේ සන්තෝෂ සොරකම් කරයි. உங்கள் சந்தோஷத்தை திருடுவான். ප්‍රීතිය සොරකම් කරයි. மகிழ்ச்சியை திருடுவான். ඔබගේ සුවය සොරකම් කරයි. உங்கள் சுகத்தை திருடுவான். මාව ඩිස්ටර්බ් කරන උගක් දේවල් මගේ අයින් කරන්න කැමතියි. என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற நிறைய காரியங்களை நான் ஒதுக்கி விட விரும்புகிறேன். සමහර දේවල් මට 125ක් සන්තෝෂ දෙනවා. ஒரு சில காரியங்கள் 125% எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ඒකේ 175ක් දුකයි. அதிலே 175% எனக்கு துக்கம். ඒ 25 නිසා ඒ 75 දුක මට මොනවාද? அந்த 25க்காக 75 துக்கம் எனக்கு என்னத்துக்கு? ඒ නිසා මම ඒ වයින් කරන්න කැමතියි. நான் அவைகளை ஒதுக்கி விட விரும்புகிறேன். ඒවගේ සමහර මිනිසුන් වයින් කරලා දාන්න. அதே போல ஒரு சில மனிதர்களை ஒதுக்கி விடுங்கள். සමහර ව්‍යාපාර වල අයින් කරලා දාන්න. ஒரு சில வியாபாரங்களை ஒதுக்கி விடுங்கள். මාගාව ජීප් එකක් තිබුණා. என்னிடத்தில் ஒரு ஜீப் இருந்தது. මැස්ටා සුදු පාට ජීප් එක. மெஸ்டா வெள்ளை நிற ஜீப். ඒ වගේ ෆාගෝ වෑන් එකක් තිබුණා. அதே போல ஃபாகோ வேன் ஒன்று இருந்தது. ඔබ හිතන්නේ මම ඒකේ වික්කේ නිකන් තුට්ටු දෙකට වගේ. உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதை வித்ததே சின்ன கணக்குக்கு தான். ඒක මට හරි දුකයි. அது எனக்கு ரொம்ப துக்கம். ඇයි මෙච්චර අඩුවට විකුණන්න ඕනේ කියලා. ஏன் இவ்வளவு குறைந்த விலைக்கு விற்க வேண்டும் என்று. මම ඒක සිඹිලා ඒක මම විකුණලා දැම්මා. அதை முத்தமிட்டு நான் அதை வித்து விட்டேன். ඇයි කිව්වොත් ඒක නිතර මට කරදරයි. ஏனென்றால் அது எந்த நேரமும் அடிக்கடி எனக்கு ஒரு பிரச்சனை. ඒක රිපියාක් දෙනවා. அது ரிப்பேர் கொடுக்கிறது.
ඊට වඩා එකයි අයින් කළ දැම්මත් හොඳයි. அதை விட அதை ஒதுக்கினால் நல்லது. සමහර දේවල් ඔබ අයින් කළා දාන්න. ஒரு சில காரியங்களை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். සමහර මනුස්සයන්ගෙන් ඉවත් වෙන්න. சில மனிதர்களை விட்டு ஒதுங்கிருங்கள். නැත්තම් මේ ප්‍රශ්නවල් නිසා ඔබට ජීවිතේ එපා වෙලා ඒ ජීවත් වෙන්න ඕනි කියලා ඔබ හිතයි. இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையை வெறுத்து ஏன் தான் வாழ வேண்டும் என்று ඔබට நினைப்பீர்கள். බය ගෙනලා දීලා බය ඔබ ඔත්පොළ වෙන්න තමයි. இந்த பயத்தை கொண்டு வந்த அந்த பயமானது உங்களை முடமாக்கும். හැබැයි දෙවියන් වහන්සේ එක තැනේ ඔබ ඉන්න නොවේ කැඩුවේ. උන්වහන්සේ අනිස්ථාවකට උන්වහන්සේ ගෙනියනවා. ஆனால் தேவனோ நீங்கள் ஒரு இடத்திலே முடங்கி கிடக்கல்ல, தேவன் உங்களை அழைத்தது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல. විශේෂ දෙයක් වෙන්න කැමතියි. இன்று நான் விசேஷித்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். තුලින් ඔබ තුලින් උන්වහන්සේ මහිමනපත් වෙන්න කැමතියි. தேவன் என் மூலமும் உங்கள் மூலமும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். මම සේවයක් කරන්න එක දෙවෙනස් කැමතියි. நான் நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதை அவர் මාතුලේ விரும்புகிறார். මිනිස්සු ගැලවෙන එක උන්වහන්සේ කැමතියි. என் மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை මාතුලේ விரும்புகிறார். වාක්‍යය ආශිර්වාද වෙන එක උන්වහන්සේ කැමතියි. என் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කියනවා எனவே தேவன் මේ சொல்லுகிறார், ප්‍රශ්නවල ඉතාලගෙන ඉන්න එපා. இந்த பிரச்சனையை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், ඔබ ඉදිරියට යන්න කියලා நீ කියනවා. முன்னோக்கி செல் என்று சொல்லுகிறார். ඒව ඔබගේ ඉදිරි ගමන නැතරකයි. இவைகள் உன்னுடைய முன்னோக்கி செல்லுகிற பயணத்தை தடுக்கும். ඔබට කොච්චර ප්‍රශ්නාවක් ඇති. எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தால் දෙවියන් වහන්සේ ඔබ තුල මහිමනපත් වෙන්න කැමතියි. தேவன் உன் மூலம் மகிமைப்படுவார். ஹalleluya. මගේ දේශනාව වැදගත් වෙන මම ඇවිල්ලා ඉන්නේ. என்னுடைய பிரசங்கத்திலே முக்கியமான இடத்துக்கு வந்து விட்டேன். එලිසා බලවන්ත සේවයක් කළා. එලියා බලවන්ත සේවය කළා. எலியா வல்லமையான ஊழியத்தை செய்தார். ආසෙන් ගින්න ගෙනාවා. வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தார். පාගල් ප්‍රපෝතරුන් 450ක් මගලා දැම්මා. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொன்று போட்டான். ඒ මොහොතේ යසබෙල් රජිනී මෙයාව මරන්න ඕනේ කියලා හිතුවා. அந்த வேளையிலே எசபேல் ராணி இவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தாள். ලොකු ප්‍රශ්නයක්. இவனுக்கு பெரிய பிரச்சனை, ගාක් ප්‍රශ්න වලින් උපේුණා. பெரிய நிறைய பிரச்சனைகளிலே ඌ நிரம்பினான். ආසේ වරුසාවෙන් නැති ලෙස නතර කළා. இவன் வானத்திலிருந்து மழை பெய்யாதபடிக்கு நிறுத்தினான். ආස්කම් කළා. அற்புதங்களை செய்தான். එලිසාට මානසික ආතතිය ආවා. எலிசாவுக்கு மன அழுத்தம் வந்தது. ඔහුට ජීවිතේ පාවෙලා හිටියා. அவன் வாழ்க்கை வெறுத்திருந்தான். ඔහු තමාව නැති කරන්න ඕනේ කියලා හිතුවා. தன்னை தானே அழித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். ඔහුගේ ජීවිතේක තීරණයක් ගත්තා. ஆனால் அவன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் මම எடுத்தான். කොයි පර්වතයට ගින්න ගෙනවද? நான் எந்த பர்வதத்துக்கு அக்னியை கொண்டு දේව வந்தேன், මහිමේ කොතන දැක්කද? தேவ மகிமை எங்க கண்டோனோ, දේව අභිමුඛය කොතන දැක්කද? தேவ பிரசன்னத்தை எங்க கண்டனோ, එතනට නැවතෙන්න நான் යනවා. திரும்ப அந்த இடத்துக்கு නැවත செல்வேன். එතනට යනවා. நான் திரும்ப அந்த இடத்துக்கு ඔබට செல்வேன். කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு ඔබට சொல்லுகிறேன், විරුද්ධ ප්‍රශ්න වල එන්න පුළුවන්. உங்களுக்கு எதிராய் பிரச்சனை ඔබට வரலாம், විරුද්ධ කරදර එන්න පුළුවන්. உங்களுக்கு விரோதமாய் போராட்டம் வரலாம். පසුගිය කාලේ දෙවියන් වහන්සේගේ අත්දැකීම කොතන ලබා ගත්තද? එතනටම යන්න. கடந்த காலங்களிலே தேவனுக்குள்ளாய் அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்களே, அந்த இடத்துக்கு திரும்ப செல்லுங்கள். එලියා තමාට සබ්දාන එන මොහොතේ எலியா தனக்கு சத்தங்கள் வரும், තමාට මානසික ආතතිය එන මොහොතේ தனக்கு மானசிகமான තමාට බය ඇති කරන මොහොතේ தனக்கு பயம் உண்டாக்கும் பொழுது ඔව් නැවත දේවය අභිමුඛයට ගියා. அவன் திரும்பவும் தேவ சமூகத்துக்கு දේව சென்றான். අභිමුඛයට ගියා. அந்த தேவ අද මේ சமூகத்துக்கு சென்றான். සභාවට කියන්නේ කැමති. நான் இந்த சபைக்கு சொல்லுகிறேன், එන්න දෙවියන් වහන්සේ අභිමුඛයට. வாருங்கள் தேவ சமூகத்துக்கு, දේව අභිමුඛයට එන්න. தேவ சமூகத்துக்கு வாருங்கள். දෙවියන් වහන්සේගේ මහිමය. தேவனுடைய மகிமை, දේව ගින්න දකින්න. தேவ அக்னியை காண அமர்ந்து கொள்ளுங்கள். දැන් එලියා இப்பொழுது எலியா මොනවද කළේ? என்ன செய்தார்? වාඩි වෙන්න. මොකද න? அமர்ந்து கொள்ளுங்கள். එලියා எலியா කර්මේල් කන්දට ගියා. கார்மேல் பர்வதத்துக்கு எத்தனை சென்றார். கீழா? அங்கு சென்று තමා දන ගාලා தான் முழங்கால் படியிட்டு තමන්ගේ ඔළුව தன்னுடைய தலையை තමන්ගේ ධනිස් දෙක ළඟ ගෙනාවා. தன்னுடைய முழங்கால் ரெண்டுக்கும் நடுவிலே கொண்டு ඔව් வந்தான். මෙතනට ගෙනාවා. இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். මෙතනට ගෙනාවා. இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். මම ඔබ ඥාන කැමතියි. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், මම මේ කල්පනා කළා. நான் இதை யோசித்தேன். මේක ලේසි දෙයක් නෙවෙයි. இது லேசான காரியம் அல்ல. අපිට ඔළුව බිම තියන්න පුළුවන්. எங்களுக்கு தலையை கீழே வைக்கலாம், හැබැයි දන ගාලා முழங்கால் ඔළුව படியிட்டு මෙතන ගන්න බෑ. முழங்கால் படியிட்டு இந்த இடத்துக்கு தலையை எடுக்க முடியாது, அது கடினம், ඒක තාමාව. அது ரொம்ப கஷ்டம். ඌ අමාරුවෙන් ඒ ස්ථානට ගෙනාවා. அவன் கஷ்டத்தோடு கூட இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். එලියා දැනගත්තා. எலியா அறிந்து கொண்டான், තමාගේ ජීවිතයේ ඊළඟ ආස්කමක් සිදු වෙන්න ඕන. தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் මම එක දේ ගැන හරියට ફોકස් කරන්න ඕනේ. நான் ஒரு காரியத்தை குறித்து கவனமாய் சரியாய் போக்கஸ் பண்ண வேண்டும். එකම දේ ගැන හරියට ફોකස් කරන්න ඕනේ. ஒன்றை குறித்தே சரியாய் போக்கஸ் பண்ண வேண்டும். අස්වැ රේස් දුන මොහොතේ குதிரை ரேஸ் ஓடும் பொழுது අස්වැගේ ඇස් වල දෙපැත්ත මෙම මේ
ගාඩ් එකක් තියෙනවා. குதிரையின் கண்களிலே 2 பக்கமும் இப்படியாய் ஒரு காடு இருக்கும். ඇයි? ஏன்? අස්වැ මෙහාට එහාට බලන්න එකයි. இந்த குதிரையானது அங்கும் இங்கும் பார்க்க கூடாது, ඉස්සරහට බලන්න ඕනේ. நேராகவே பார்க்க வேண்டும். ඒ වගේ එලියට අවශ්‍ය වුණා. அதே போல எலியாவுக்கு தேவைப்பட்டது. දැන් ආස්කමක් සිදු වෙනවා. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகிறது. අවුරුදු 3මාරකින් පස්සේ ආස්කමක් 3.5 வருடத்துக்கு பின்பு ஒரு அற்புதம். වර්ෂාව වෙනවා. மழை வரப்போகிறது. මුළු දේශෙම වැස්ස නැහැ. முழு தேசத்திலேயே மழை இல்லை, සාගත. பஞ்சம். ඉතල බලන්න වර්ෂාව නැත්තම් කොහමද? நினைத்து பாருங்கள், மழை இல்லாவிட்டால் எப்படி? ඒ වර්ෂාව නැහැ. அந்த மழை இல்லை. ආස්කමක් සිදු වෙනවා. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. කාටටම ලොකු ආස්කමක් සිදු වෙනවා. தேசத்துக்கே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ඒසෝගේ ફોકස් එක වැදගත් වුණා. எனவே அவனுடைய கவனம் மிக முக்கியமாக இருந்தது. ඔව් කන ගෙනාවා මේ දෙපැත්තට. அவன் காதை இந்த 2 பக்கத்துக்கும் கொண்டு வந்தான். බයිබලේ ඇයි මේක ඔළුව මෙතන ගෙනාවේ කියලා සඳහන් කරලා තියෙනවා. வேதத்திலே ஏன் தலையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான் என்று கூறப்படுகிறது. ඒ කියන්නේ ඔළුව එතන ගේන මොහොතේ அதாவது அவன் தலையை இந்த இடத்துக்கு கொண்டு வரும் பொழுது බයිබල අපිට කියනවා ඒක ලේසි නොවේ කියලා. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது லேசான காரியம் இல்லை என்று. ඔබ එකම දෙයට අවධානය යොමු කරන එක ලේසි නොවේ. நீங்கள் ஒரே காரியத்துக்கு கவனத்தை செலுத்துவது அது லேசான காரியம் ඔහුට அல்ல. ආපු සත්ත්වවල උන් අතර කන්න කන් දෙක ගෙනාවා මෙතනට. அவனுக்கு வருகிறதான சத்தங்களை நிறுத்தும்படியாக அவன் 2 காதையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். ඌට මේ මිනිසුන්ගේ සද්ද අවශ්‍ය නැහැ. அவனுக்கு மனிதர்களுடைய சத்தம் தேவையில்லை. ඒක අමාරුවෙන් එතනට ගෙනාවා. ரொம்ப கஷ்டத்தோடு அதை இங்கு கொண்டு வந்தான். අද ඔබගේ ලයිෆ් එකේ අනිත් කතාවල් සබ්දවල් එන එක නතර කරන එක ලේසි නොවේ. නමුත් ඔබ කරන්න ඕනේ. இன்று உங்கள் வாழ்க்கையிலே மற்ற கதைகள் சத்தங்கள் வருவதை நிறுத்துவது லேசான காரியம் அல்ல, ஆனால் நீங்கள் நிச்சயம் அதை நிறுத்த வேண்டும். කවුද මාගෙන මොන දේ කිව්වත්තරේ මම ඒ ගැන වැඩි අහන්නේ. என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவே மாட்டேன். මට ඒක වැදගත් නෑ. அது எனக்கு முக்கியமும் இல்லை. මම එකෙන් එළියට ඇවිල්ලා ඉන්නේ. நான் அதில் இருந்து வெளியே வந்திருக்கிறேன். මම අමාරුවෙන් එතනට ගෙනාවා. நான் கஷ்டத்தோடு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். අද ඔබ අමාරුවෙන් ඔබගේ ඔළුව එතන ගේන්න ඕනේ. இன்று நீங்கள் கஷ்டத்தோடு உங்கள் தலையை இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். දැන් එළියට ඕනේ දෙවියන් මාස පමණයි. இப்பொழுது தேவனுக்கு எலியாவுக்கு தேவைப்படுவது தேவன் மாத்திரமே. ඒ නිසා ඔහුගේ සිතවිල්ල ඔහු වාගත්තා අනිත් මනුෂ්‍යයන්ගෙන් පණිවිඩ එන එක. எனவே அவனுடைய சிந்தனையை அவன் மூடிக்கொண்டான், மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற செய்தியை தடுத்து දෙවියන් நிறுத்தும்படியாக. මාස කතා කරන එක ආණ්ඩ කැමතුණා. தேவன் பேசுவதை விரும்பினான். අද බයිබලේ මොනවද කියන්නේ? இன்று வேதம் என்ன சொல்லுகிறது? ඒක විතරක් ඔබගේ ඔළුවට එන්න ඕනේ. அது மாத்திரமே உங்கள் தலைக்கு வர வேண்டும். ඒක පමණක් කණ්ඩ. அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ડોක්ටර්ස්ලා මොනා කිව්වත් ඒව ගන්න එපා. டாக்டர்ஸ்கள் என்னத்தான் சொல்லட்டும், அதை எடுக்க வேண்டாம். මොන ප්‍රශ්නයක් වුණත් ගන්න එපා. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடுக்க வேண்டாம். මට ඊයේ ලොකු වෙන්දේසි සීටුවක් ගියා. நேற்று எனக்கு பெரிய ஒரு 7 சீட் இருந்தது. ඉතින් මම ඒකේ මේ රේට් එක නිකන් වැඩි කරලා දැම්මා. நான் அதிலே ரேட்டை கொஞ்சம் அதிகரித்து මට போட்டேன். ඒක ගන්න ඕනේ කියලා නෑ. எனக்கு அதை எடுக்க வேண்டும் அல்ல, වෙන්දේසි මට වැඩියෙන් ලැබෙන්න ඕනේ කියලා. அந்த ஏலமானது எனக்கு அதிகமாய் கிடைக்க මම வேண்டும். ඒක දැම්ම ලොකු ගාණක්. நான் அதில் பெரிய ஒரு கணக்கு போட்டேன். ඊට පස්සේ ෆෝන් එක මම පල්ලෙහා තිබ්බා කාර් එකේ. அதன் பின்பு போனை காரிலே கீழே வைத்து விட்டேன். කලර් ලයිට් එකෙන් අහන් බලනවා. கலர் லைட்ல எடுத்து பார்க்கிறேன். මගෙන් පස්සේ කවුරුත් ඉල්ලලත් නෑ. எனக்கு அப்புறம் யாருமே கேட்டதும் இல்லை. මගේ හිත දැන් කතා සද්දවල එනවා. இப்பொழுது என் இருதயத்துக்கு பலவிதமான சத்தங்கள் වැඩි උඹ வருகிறது. දැම්මනේ. நீ அதிகமாய் போட்டாயே, බවු වුණා කියලා. இப்ப நீ மாட்டிக்கொண்டாயின. මම සුද්ධාත්මවන්සර කිව්වා. நான் பரிசுத்த මම ஆவியானவர் මේකේ சொன்னேன். අවු වෙන්නේ නෑ. நான் இதிலே அகப்பட ඔබ மாட்டேன். වෙන කෙනෙක්ගේ සිතේ කතා කළා වෙන ගානක් ඌ දාන්න තබයි කියලා. நீர் வேறொரு உள்ளத்திலே பேசி வேறொரு கணக்கை அவன் மூலம் போட வைப்பாய் என்று මගේ ඔළුවට එකෙන් ඉඩ දුන්නේ නෑ. என் தலைக்கு அந்த சத்தம் வர இடம் கொடுக்கவில்லை. දෙවියන් මාස හැම දෙයක්ම අරවයි. தேவன் எல்லாவற்றையும் திருப்புவார், හැම දෙයක්ම ෆික්ස් කරයි. எல்லாவற்றையும் ஃபிக்ஸ் பண்ணுவார். ඒකේ මා ස්ථිර වුණා. ඒකේ මා ස්ථිර වුණා. அதிலே நான் உறுதியாயிருந்தேன். මා තප්පරයක් කරේ. நான் ஒரு நொடியேனும் මම බය වුණේ නෑ. நான் பயப்படவில்லை. මොනවා වේද? என்ன நடக்குமோ? දෙවියන් මාස. தேவன் ඒ තැනට එන්න. அந்த இடத்துக்கு வாருங்கள். දෙවියන් මාස. தேவன் ජොබ් එක ගාලා ගියාද? ஜாப் அடித்து போய்விட்டதா? දෙවියන් මාස හොඳ දෙයක් දෙන්නවා. தேவன் நல்லதொன்றை தருவார். ඒ වගේ එන්න. அப்படி இருங்கள். බිස්නස් එක නතර වුණාද? ஒரு வியாபாரம் நிறுத்தப்பட்டதா? දෙවියන් මාස හොඳ දෙයක් කරයි. தேவன் நல்லதை செய்வார். ඔබගේ සිතුවිල්ල වෙනස් කරයි. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். ඔබ සමග ඉන්න අය ඔබගේ ඈත් වෙලා ගියාද?
உங்களோடு இருந்தவர்கள் உங்களை விட்டு போய்விட்டார்களா? දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருக்கிறார். හල්ලුයා. ஹalleluya. අපි කවුරුත් එක්කත් මේ පොළොට ආවේ නැහැ. நான் யாரோடும் இந்த பூமிக்கு வரவில்லை. අපි ආවේ තනියෙන්. நாங்கள் வந்ததே தனிமையாக. දැන් අපි සමග ඉන්න සෙනග එක දෙවියන් වහන්සේ දීපයයි. இப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அது தேவன் கொடுத்தவைகள். ඒකේ කීයද කියත්තර ඊට වඩා දෙවියන් වහන්සේ විශාල දෙයක් අපිට ලබා. அதிலே எத்தனை பேர் போனாலும் அதை விட பெரிய ஒரு தொகையை தேவன் நமக்கு கொடுப்பார். යාකෝබ් 5 වෙනි පරිච්ඡේදය සඳහන් කරලා දෙනවා. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 18 වෙනි වචනය. 17-18 එලියා எலியா අපා සමාන මිනිසෙක්. நம்மை போல பாடுள்ள மனுஷன். අපා සමාන පීඩා ඇති මිනිසයා. நம்மை போல பாடுள்ள மனுஷன். අපා සමාන ගති ඇති මිනිසයා. நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து උතෝ උනන්දු යාක්ෂා කළා. அவன் மிக ஊக்கமாய் ஜெபித்தான். මාබඩ කෙනෙක් நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ කොඳ සම්මදේ තබා ගන්න. தேவனோடு ஒரு நல்ல ஒரு தொடர்பை வைத்துக் ඒක கொள்ளுங்கள். ඇති. அது போதும். 18 වෙනි වචනේ සඳහන් කළා. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, නැවත යාක්ෂා කරන මොහොතේ அவன் திரும்ப ஜெபிக்கும் பொழுது ආසික් බක්සාවා. வானத்திலிருந்து மழை பொழிந்தது, அற்புதம் நடந்தது, ආස්කම් සිදු වුණා. அற்புதம் நடந்தது. කවදාද? அவன் எப்பொழுது, ඔබ කවදාද? நீங்கள் எப்பொழுது අනිත් අයගේ දේවල් ආන්න නැතුව மற்றவருடைய காரியங்களை கேட்காமல் දෙවියන් වහන්සේ දෙයක් தேவன் இப்பொழுது ஒன்றை செய்வார். වැඩකාරට කිව්වා வேலைக்காரனுக்கு சொன்னான், ඊළ බලන්න போய் பார், වරුසාව නැති තැනේ மழை இல்லாத இடத்துல දෙවියන් වහන්සේ වරුසාව දෙන්න යනවා. தேவன் மழையை பெய்ய வைக்க போகிறார். ඇදහිල්ල අවශ්‍යයි. அந்த விசுவாசம் ඒ தேவை. ඇදහිල්ල அந்த අවශ්‍යයි. விசுவாசம் தேவை. අද මේ වගේ තැනට ඔබ එනවා නම් இன்று இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ඔබ ඊළඟ வருவீர்கள். ආස්කම අද දකින්න යනවා. நீங்கள் அடுத்த அற்புதத்தை අද காண்பீர்கள். ඔබගේ ලයිෆ් එක ආස්කම් සිදු වෙන්න යනවා. இன்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. යේසුස්ගේ නාමයෙන් Yes. ආස්කම සිදු වෙන්න යනවා. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போகிறது. ලිකා බගදාලාගදාලාරියා. ලිබෝ සන්දි කාලා බගියන්දේ කලා. ආස්කම් සිදු වෙයි. அற்புதங்கள் நடக்கும். අගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் වියලුණව තැනේ உலர்ந்த இடத்துல උන්වහන්සේ වරුසාව දෙන්න යනවා. அவர் மலையை பொழிய வைக்க போகிறார். ஹalleluya. ඔබගේ මනස உங்கள் மனதை විකෘති වෙන්න ඉඩ දෙන්න එපා. குழம்பி விட இடம் கொடுக்க வேண்டாம். ඔබ දෙවියන් වහන්සේලා ඉන්න. நீங்கள் கர்த்தருக்குள்ளா இருங்கள். බයිබලේ ලස්සන වචනක් තියෙනවා. வேதத்திலே அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. එක පේත්‍රස් 5 වෙනි පරිච්ඡේදය 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 වෙනි වචනය. 8ஆம் வசனம். ඉතාම වැදගත්. இது மிக முக்கியமான வசனம். සී ඇතිව අවදිව ඉන්න. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். හොඳටම සී කල්පනාවෙන් ඉන්න. மிகவும் புத்தி உள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். මොනවාද සී කල්පනාව? எது அந்த தெளிவு? කල්පනාව. தெளிவான தெளிவு என்ன? දෙවියන් වහන්සේ ගැන. தேவனை குறித்து. ඇයි? ஏன்? යක්ෂයා ගුරවන සිංහෙකුමෙන් பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல කාවද කියලන්න පුළුවන්ද? யாரை விழுங்கலாமோ ඔය මෙන්න යනවා. அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். කල්පනාව අප්සෙට් නම් சிந்தனையானது அப்செட் ஆயிருந்தால் ඔව ගිලගනී. அவன் விழுங்கிக் கொள்வான். ඔබව ගිලගනී. உங்களை விழுங்குவான். මාව ගිලන්න බෑ. என்னை விழுங்க முடியாது. ஏன்? දෙවියන් වහන්සේ අපව විශ්වාස කරනවා. நான் தேவனை பச்சையாய் நான் நம்புகிறேன். අද රාත්‍රියේ විශ්වාස කරන. இன்றிரவு நீங்கள் விசுவாசிங்கள். ඔබට තියෙන ප්‍රශ්නෙන් අද ඔබට විසඳුම ගැලීම ලැබෙයි. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலே இன்று உங்களுக்குரிய பதிலும் விடுதலையும் கிடைக்கும். දෙවියන් වහන්සේ එක කාන්ටනවා. தேவன் அதை செய்ய போகிறார். ආරක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். අද දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරලා තියෙනවා. இன்று தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරලා இன்று තියෙනවා. தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். ලොකු වෙනසක් අද සිදු වෙන්න. இன்று பெரிய ஒரு மாற்றம் நடக்க අද போகிறது. ඔබගේ ආස්කම් සිදු වෙන්න. இன்று உங்கள் அற்புதம் நடக்கும். අවුරුදු 3මාරක ආස්කම් සිදු වුණේ. 3.5 வருஷங்கள் அற்புதம் நடக்க. ඇයි? ஏன்? එලියා යෙසබෙල් කියපු දේවල් ආගෙන හිටියා. எலியா எசபேல் சொன்னவைகளை ආගබ් கேட்டுக்கொண்டார். කියපු දේවල් ආගෙන හිටියා. ஆகாப் சொன்னவைகளை අනාගත கேட்டுக்கொண்டிருந்தார். වත්තුන් කියපු දේවල් ආගෙන හිටියා. தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ඒක දවසක් ஆனால் ஒரு நாள் ඔබේ කන් දෙක වහගත්තා. அவன் 2 காதையும் අද மூடிக்கொண்டான். දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කම් කරනව දවස. இன்று தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். ஷக்கர பகதலரியா. உன்னுடைய எதிர்காலம் என்ன நடக்கும் என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம். உனக்கு அநாகத்தை முனா வேகியனோ கிளம்பில் அவசியம். நீ வேலை செய்கிற இடத்துல யார் யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, அது உனக்கு பிரச்சனை இல்லை. ඔබ වැඩ කරන තැන කවුද ඉන්නේ, මොන වගේ අය ඉන්නවද, ඒක ඔබට ප්‍රශ්නයක් නෑ. கடவுள் சொல்றது வேற,
දෙවියන් වහන්සේ වෙනස්. උන්වහන්සේ විශ්වාස කරන්න. டாக்டர் මොනවද කිව්වේ? ඒව අවශ්‍ය නැහැ. டாக்டர்கள் என்ன சொன்னாங்க? அது முக்கியம் இல்ல. கடவுள் என்ன சொல்வார்? දෙවියන් වහන්සේ මොනවද කියන එකයි වැදගත්. අපි දේව රාජ්‍යයට අයිති. நம் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். ඔබ අද තියෙන සමග යන්න. ඔබ ආස්කම දැකපු ඒ තැනට ඔබ නැවත යන්න. அற்புதத்தை கண்ட அதே இடத்துக்கு போங்க. ஆண்டவர் மகிமையான காத்துனக்கு செய்வார். There's a mind in the Karabash. Liba Shakaradala. අතිසුදු ජීවම අනාථ දීපයනේ. මේ ලස්සන අලංකාර මේ රාත්‍රියේ. අද මේ අවශ්‍ය පණිවිඩය ඔබ මෙතන කතා කළා. ස්වාමීනි මේ වගේ දවසක මේක ගැළපෙයිද කියලා හිතන මොකද නෑ කතා කරන. මම අද සභාව ඇයව තමයි ගේන්නේ කියලා ඔබ කිව්වා. හරි පණිවිඩය. මම අස්ථිර වෙලා ඉන්නවා. ස්ථිර වෙන්න අවශ්‍යයි. ඔබ වෙනස ඇති කළ වෙනවා. අද සිට මේ ඉන්නව සෑම දෙනාගේ සිතුවිල්ල ශක්තිමත් කළ වෙනවා. ශක්තිමත් කළ වෙනවා. කිසිම කෙනෙක් සිතුවිල්ල දෙන්නේ නැතු වෙන්න. වැරදි සිතුවිල්ල. ගැලවීම නැමැති ඒ තොප්පිය සත්‍රවන්නා වූ සිතුවිල්ල වලින් ආරක්ෂා කරන්නට මෑට උපකාරය ඔබ දී තිබෙනවා. ඔබ නොවයි මේක නතර කරන්න. අපි තමයි අපිට මේක නතර කරන්න පුළුවන්. ස්වාමීනි අපි ඔබගේ පාමුලට ආවත් ඔබගේ කඳු මුදුන්ට ආවත් මේ ශබ්දවල නතර වෙයි. ඔබගේ අභිමුඛය ඇගෙන්නව කෙනාට මේ ශබ්දවල එන්න. ඔබගේ අභිමුඛයේ ඉන්නව අය ඔබ දැක්කම ශක්තිමත් වෙයි. ස්වාමීන් වහන්සේ තුල සිටිනව අය බලා සිටිනව අය ඔවුන්ගේ සවිය අලුත් කරයි. ඔවුන් පියඹා නගින්නෝය. ඒ වගේ ජීවිත ජීවිතෙන්ට මේ සෙනගත ආශිර්වාද කරනවා. මෑගේ සිතිවිල්ල එක තැන ගෙනල්ලා දෙවියන් වහන්සේ සිටිනවා කියනව සිතිවිල්ල අවත ඇති. අදින් මෑ නිදාස් වෙයි. ඒ වගේ නිදාස මෑට අද ලැබේවා. යක්ෂයා නොවේ අපේ ප්‍රශ්න අපේ සිතිවිල්ල. යක්ෂයා කවුද අපිට? අප තුල ඉන්නේ බලවන්ත ලොකුම දෙවි කෙනෙක් නේද? සුද්ධාත්ම වෙන්න. එනිසා මේ යක්ෂයා කියලා දේවදාසන් කියලා අපේ බය ගස්සපු දේවල් අපි වත් කරනවා. ස්වාමීනි අපේ සිතිවිල්ල පැහැදිලි වෙන්න අවශ්‍යයි. පැහැදිලි වුණත් අපේ ජීවිත හැම දෙයක්ම සාර්ථක වෙයි. ඒ சார்த்தකම மேට ලැබේවා. நல்ல பிதாவே இன்று தெளிவான வார்த்தையை கொடுத்தேன். வாழ்க்கையில பல சிந்தனைகள்னாலே நினைவுகள்னாலே மனித வாழ்க்கை வீணாகிவிட்டது. ஆனா என்றைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வருவோமோ அந்த காகமேல் பகவத்துக்குமோ அன்றைக்கு தான் எங்க வாழ்க்கையில் உங்களுடைய சமூகத்துக்கு வந்தோண்ட உங்களை பத்திய சிந்தனை வரும். மனிதர்களுக்கு சிந்தனை இல்லாமல் போகும். எங்க வாழ்க்கையின் பிரச்சனை பிசாசு அல்ல, எங்க மனம். எங்க மனம் மனம் மட்டும் மறுரூபமானால் புதிதானால் நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அந்த வாழ்க்கையை வாழட்டும். மனதை ஒருமுகப்படுத்த எது வாழ்க்கையில் தெளிவாக்கி தங்க வாழ்க்கையை சரியா வச்சுக்கொள்ள, செதுக்கி வச்சுக்கொள்ள, தண்ட வாழ்க்கையை தான் செதுக்கி உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ள உங்க பலத்தை கொடுத்துக்கீங்க. அந்த நினைவை கொடும். இது கிடைக்கும் உங்க சமூகத்தில் மட்டும். உங்க சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேவத்தை சுவாதே ஆசீர்வாதம். கைகுலுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව,
සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම සහ දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දිනක් සමග අද සදාල්ටත් ඔබ සමග පැවතේවා. සභාව සද්දගෙන ආමේන්. හalleluya.